Welcome back to the class everyone. இன்னைக்கு நாங்க வந்து டேட்டா டிக்ஷனரியோட டைப்ஸை படிக்க போறோம். டேட்டா டிக்ஷனரி டைப்ஸ் படிக்க போறோம். So there are two types of data dictionaries: active data dictionary and passive data dictionary, like active voice and passive voices. Can you remember we learned in English like that? அந்த மாதிரி active data dictionaries and ஒன்று இருக்கிற, passive data dictionary and ஒன்று இருக்கிற. So what is an active data dictionary? Automatically updated by the DBMS with every database access, thereby keeping its access information up to date. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது ஆக்டிவாவே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாலேயே டேட்டாபேஸ் ஆக்சஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரி என்று சொல்றது ஆட்டோமேட்டிக்கலி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாலே எவ்ரி டேட்டாபேஸ் ஆக்சஸை வந்து என்னத்தை செய்யற, ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் பண்ற, புதுப்பிக்கிற. அப்டேட் பண்றேன்டா என்னன்னு புதுப்பிக்கிற. passive data dictionary என்று சொல்றது not updated automatically and usually requires a batch process to be run. So passive data dictionary not updated automatically, அது யூசுவலா வந்து requires a batch process to be run. அது கட்டாயம் ரன் பண்ணணும்னு சொன்னா ப்ரொசஸ் என்ன செய்யணும்னு சொன்னா ரிக்வயர் பண்றதுக்கு தேவைப்படுற, ஆனா ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் பண்ண. அதுதான் வித்தியாசம் ரெண்டு. ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரி வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகுற, பாசிவ் டேட்டா டிக்ஷனரி வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகுறது இல்ல. Key factors to consider when selecting a database. டேட்டாபேஸ் ஒன்றை அதாவது செலக்ட் பண்ற டைமுக்கு நாங்க என்னத்தை கன்சிடர் பண்ணணும், முக்கியமா நாங்க எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னால், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா. இப்ப எங்களோட டேட்டாட ஸ்ட்ரக்சர் ஒண்டிக்கிறேன், எங்களோட டேட்டாட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்டிக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர், அந்த டேட்டாட ஸ்ட்ரக்சரை நாங்க கட்டாயம் பார்ப்போம். சைஸ் ஆஃப் டேட்டா டு பி யூஸ்ட். எந்த மாதிரியான டேட்டா எங்ககிட்ட ஈக்கிற, எவ்வளோ டேட்டா எங்ககிட்ட ஈக்கிற. ஸ்பீட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸ்பீட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி என்று சொல்றது வந்து, இப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று நாங்க யூஸ் பண்றேன்னு சொன்னா, டேட்டாபேஸ் ஒன்றை யூஸ் பண்றேன்னு சொன்னா அது ஸ்பீடா ஈக்கணும், எங்களுக்கு ஈஸியா ஈக்கணும், ஸ்பீடா ஈக்கணும். அக்சசிபிலிட்டி ஆஃப் டேட்டா. டேட்டாவை நாங்க எப்படி அணுகுறேன்னு சொல்றத பார்க்கணும், டேட்டாட அணுகுமுறைய பார்க்கணும், அக்சசிபிலிட்டிய பார்க்கணும். டேட்டா மாடலிங்க பார்க்கணும், எந்த மாதிரி டேட்டா, இப்ப டேட்டா மாடல்ஸ் ஈக்கிற டேட்டா மாடலிங்க நாங்க பார்க்கணும். ஸ்கோப் ஃப்ரம் மல்டிபிள் டேட்டாபேஸ். அப்புறம் நாங்க நிறைய டேட்டாபேஸஸ் ஈக்கிறது தானே, அதோட ஸ்கோப், அதை எப்படிப்பட்ட டேட்டாபேஸ் ஒன்று பார்க்கணும். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டாபேஸ். அப்ப டேட்டாபேஸ்டு செக்யூரிட்டி பார்க்கணும். ஏன்னா நாங்க டேட்டாவை வந்து அதுல சேவ் பண்ணினா கட்டாயம் செக்யூரிட்டி சேஃப்டி ஈக்கணும். அதுக்கு இல்லன்னு சொன்னா வேலை இல்லை அந்த டேட்டாபேஸ், அது எல்லாருக்கும் அதுக்குள்ள பேத்து டேட்டாவை எடுக்கலுமென்று சொன்னா அந்த டேட்டாபேஸ்ல வந்து வேலை ஒன்று இல்லை, செக்யூரிட்டி ஒன்று இல்லைண்டா. ஹேக் பண்ணலுமெண்டான டேட்டாவை செக்யூரிட்டியால வேலை ஒன்று இல்லை இல்லைங்க. அப்ப அந்த மாதிரி செக்யூரிட்டியை நாங்க வந்து கன்சிடர் பண்றோம், பார்க்கணும். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் யூசர்ஸ். டேட்டாபேஸ் ஒன்று யூஸ் பண்ற டைமுக்கு டேட்டாபேஸை யூஸ் பண்றவங்க இருக்கிற, டேட்டாபேஸ் அட்மின் பண்றவங்க இருக்கிற. அட்மினா டேட்டாபேஸை வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், அந்த டேட்டாபேஸை ஹேண்டில் பண்றவங்க இருக்கிற. அடுத்தது வந்து டேட்டாபேஸுக்கு வந்து டேட்டாபேஸை வந்து ஹேண்டில் பண்றவங்க இருக்கிற. டேட்டாபேஸுக்கு வந்து என்னென்ன அதுக்கு சொல்ற, டேட்டாவை இன்புட் பண்றவங்க இருக்கிற. Right? 4 different types of user interfaces have been designed for the different types of users. இப்போ இந்த டேட்டாபேஸை நாங்க யூஸ் பண்ற டைம்ல 4 டிஃபரெண்டான இன்டர்ஃபேஸஸ் இருக்கிற. இன்டர்ஃபேஸ் என்ன? இன்டர்ஃபேஸ் என்று சொல்றது வந்து இந்த யூசர் பார்க்குற இந்த ஸ்கிரீன்ல ஒரு விஷயம் ஒன்று, இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்றேன் நாங்க. நீங்க போன்லயோ லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த காண்ற ஒரு விஷயம் உண்டு, அது இன்டர்ஃபேஸ் என்று நாங்க சொல்றேன். இப்ப நான் வந்து பப்ஜியை திறந்தா பப்ஜியோட இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கிறேன் விளங்கினா, அது யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் அந்த இன்டர்ஃபேஸ்ல தான் வேலை செய்யற.
அதே பப்ஜிய டெவலப் பண்றவங்க பப்ஜி கேம செஞ்சவங்களுக்கு வேற இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் காண்றேன்டா. அவங்க எடிட் பண்றவங்களே அந்த கேம நீங்க பிளே பண்றவங்க, அப்ப பிளே பண்றவங்களுக்கு வேற மாய் காட்டும், எடிட் பண்றவங்களுக்கு வேற மாய் காட்டும். அப்ப ரெண்டு இன்டர்ஃபேஸ சீக்கலாம். விளங்கினா? அந்த மாதிரி database ஒன்றை நாங்க யூஸ் பண்ற டைம்ல when we are using a database, here there are 4 different types of user interfaces. database ஆல டிசைன் பண்ணிக்கிற 4 டிஃபரண்டான யூசர் இன்டர்ஃபேஸஸ் யூசர்ஸுக்கு கொடுத்திருக்கிறேன். பாப்போம் என்னென்ன 4 டிஃபரண்ட் இன்டர்ஃபேஸஸ் என்று சொல்லி. ஆர்டினரி யூசர்ஸுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ், sophisticated யூசர்ஸுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். பாப்போமே ஆர்டினரி யூசர்ஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ், sophisticated யூசர்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸ் என்றா யாருன்னு சொல்லி. ஆர்டினரி யூசர்ஸ் என்று சொல்றது வந்து non-technical users who interact with the system by operating one of the application programs that are already developed. இப்ப டேட்டாபேஸ் யூஸ் பண்ற டைமுக்கு அதுல அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஒண்டிக்கும், அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்றோம் அவங்க நான் டெக்னிக்கல். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக். ஓகே, இப்ப நாங்க செல்லம் நீங்க ஈபேல இல்லாட்டி அமேசான்ல அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு போயிட்டு நீங்க ஷாப் பண்ண போனேன்னு வைங்களே, அப்போ உங்களுக்கு வந்து காண்ற ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஈக்கிற. நீங்க என்ன செய்யற, நார்மலா உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஈக்கிற. இதே அமேசான்ல இல்லாட்டி ஈபேல ஷாப் பண்ணு திறந்திக்கிற ஒரு ஆளுன்னு வைங்களே, அவருக்கு வேற ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று திறந்திக்கிற. சரி, அந்த மாதிரி தான் இந்த டேட்டாபேஸும். டேட்டாபேஸ் ஆர்டினரி யூசர்ஸ்ண்டா நார்மலாவே ஆர்டினரியா யூஸ் பண்ற யூசர்ஸ், அவங்க நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் நாங்க சொல்றோம். இவங்க வந்து சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ற பை ஆப்பரேட்டிங் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி டெவலப். இப்ப நான் உங்களுக்கு நேத்து எக்ஸஸ்ல காட்டினேன். சரியா? பாருங்க, நான் எக்ஸஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவதையும் பாப்போமே. application programs என்று சொல்றது வந்து programmers. application programmers are computer program developers who involved in developing program modules. They can choose any editing tool to develop user interfaces as necessary. application programmers என்று சொல்றது வந்து இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்யறேன்டா அவங்க தான் அதை டெவலப் பண்ற, டேபிள்ஸ் கிரியேட் பண்ற, ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ற, ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்யலாம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமால. சரி, sophisticated users என்று சொல்றது கேன் பி engineers, scientists, business analysts who are familiar with the database. டேட்டாபேஸோட நல்ல ஃபெமிலியர் ஆகிக்கிறவங்க அண்ணாவங்க. They can develop their own database applications according to their requirement. அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யலும் அந்த டேட்டாபேஸை வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி டெவலப் பண்ணிக்கொள்றது, கிரியேட் டிசைன் பண்ணிக்கொள்றது இந்த sophisticated users என்று சொல்றது. They don't write the program code. அவங்க வந்து ப்ரோக்ராம் கோட எழுதுறல, but they interact the database by writing SQL query directly through the query process. sophisticated users என்ன செய்யற, SQL query எழுதிட்டு, SQL query தெரியும் தானே, SQL query யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன செய்யற இந்த டேட்டாபேஸ்ல வந்து மேனேஜ் பண்ற. specialized users are sophisticated users who develop specialized database applications that do not fit into the traditional data processing framework. இவங்க என்ன செய்யறன்னு சொன்னா sophisticated users, இவங்களும் sophisticated users தான். who develop users, அவங்க வந்து என்னத்தை செய்யறன்னு சொன்னா specialized database applications ட்ரெடிஷனல் டேட்டா ப்ராசஸ்ல இருந்து மாத்தி அவங்க அதை செய்யறவங்க. சரி, இப்ப நான் ஆர்டினரி யூசர்ஸ் யாருன்னு காட்டுறேன்னு பாருங்க. என்ன நார்மலா யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்றவங்க. இப்ப பாருங்க, இதுல ஒரு ஃபார்ம் ஒண்டிக்கிற, இது ஒரு ஃபார்ம் உண்டு. திஸ் இஸ் அ ஃபார்ம். சரியா?
இது வந்து டேட்டாபேஸ் எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு போறோம். இது ஒரு ஃபார்ம் உண்டு சி ரைட். இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஆள் டிசைன் பண்ணணும். இந்த ஃபார்ம் என்ன செய்யணும், ஒரு ஆள் வந்து டிசைன் பண்ணணும் சரியா. இப்ப டிசைன் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெடிமேடா சாஃப்ட்வேரை யூஸ் பண்றவங்க தான் ஆர்டினரி யூசர்ஸ் என்று சொல்றேன். இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஈக்கிறது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஃபில் பண்ண மட்டும்தான். ஃபில் பண்ணி சேவ் பண்ணினா சரி. இப்போ ஆர்டினரி யூசர்ஸ் விளங்கினா எஸ் அண்ட் எஸ் போடுங்க, இல்லாட்டி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் ஆர்டினரி யூசர்ஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் என்று சொல்றது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ் who involved in developing program modules. இவங்க நீங்க நினைச்சுக்கோங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் விளங்கினா, இவங்க ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ், கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரோக்ராமை டெவலப் பண்றவங்க. இவங்களுக்கு என்ன செய்யலும்னு சொன்னா தேவையான டூல்ஸை பயன்படுத்தி, இப்ப பாருங்க இதுல வந்து இது டூல்ஸ் சரியா. இது கிரியேட் டேபிள் இதெல்லாம் வந்து டூல்ஸ். இதெல்லாம் பயன்படுத்தி டேட்டாபேஸை கிரியேட் டிசைன் பண்றவங்க தான் யாரு, இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் என்று சொல்றவங்க. அதுவும் இப்ப விளங்கினா எதை ரிப்பீட் பண்ண, ஃபர்ஸ்ட் ஒன்னா ஆர்டினரி யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க. இப்ப ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தா ரெடிமேடா அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் ஈக்கிற யூஸ் பண்ண மட்டும் தான் நீக்கிறவங்களுக்கு, அவங்க தான் ஆர்டினரி யூசர்ஸ். விளங்கினா எஸ் ஓ நோ? இப்ப விளங்கினா ஆர்டினரி யூசர்ஸ். இப்போ உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ரெடி, உங்களுக்கு யூஸ் பண்ண மட்டும் தான் நீக்கிறது. பப்ஜி ரெடி, விளையாட மட்டும் தான் நீக்கிறோம் உங்களுக்கு, அது விளங்கினா நீ அதுதான் நீ ஆர்டினரி யூசர்ஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் என்று சொல்றது பப்ஜியை செய்யறவங்க, அவங்க டெவலப் பண்றவங்க பப்ஜியை. என்ன சரி மாற்றங்கள் என்ன சரி ஈக்கிறேன்னு சொன்னா பப்ஜியில இப்ப என்ன சரி டிசைன் பண்ணணும் என்று சொன்னா, புதிய என்ன சரி போடணும் என்று சொன்னா அவங்க வந்து என்ன செய்யற அப்ளிகேஷன், அவங்க செய்யறது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் தான் அதெல்லாம் வந்து செய்யற. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து ப்ரோக்ராம் பண்றவங்க, டெவலப் பண்றவங்க. சொபிஸ்டிகேட்டட் யூசர்ஸ் என்று சொல்றது வந்து SQL நாங்க படிச்சதானே மேல, SQL பயன்படுத்தி டேட்டாபேஸ்ல என்ன சரி செய்யணும் என்று சொன்னா அவங்க தான் சொபிஸ்டிகேட்டட் யூசர்ஸ். அவங்க இன்ஜினியர், சயின்டிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட் அவங்களாக இருக்கலாம். ஃபெமிலியர் வித் த டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நல்ல ஃபெமிலியரா இருக்கிற அவங்களுக்கு SQL எல்லாம் நல்லா தெரியும். அவங்க தான் இந்த SQL குவரிஸ் எல்லாம் டிரெக்டாவே அடிச்சு குவரி ப்ராசஸ் எல்லாம் எடுக்கிற. டன். இப்ப விளங்கினா ஸ்பெஷலைட் யூசர்ஸ் என்று சொல்றது வந்து sophisticated users தான். இந்த sophisticated user வகை ஒன்று தான் specialized users என்று சொல்ற. who develop users இவங்க வந்து டெவலப் பண்றவங்க. எது என்று சொன்னா specialized database application that do not fit into the traditional data processing framework. traditional data processing framework கொண்டு இருக்கும், அதுக்கு ஃபிட் ஆகலன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யற அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ற. இவங்க ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்றவங்க, இவங்க வந்து ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை டெவலப் பண்றவங்க, இவங்க SQL குவரிஸை செய்யறவங்க, இவங்க வந்து அப்ளிகேஷன்ஸை சேஞ்ச் பண்றவங்க. ஏண்டா சும்மா அப்ளிகேஷன் ஒன்று ஒரே அடிக்கு உங்களுக்கு வார் இல்ல விளங்கினா. இப்ப கேம் ஒன்று சும்மா அப்படி வானத்துல இருந்து புழுகிற மாதிரி வர ஒரே அடிக்கு இல்ல. அது யாரு சாரி என்ன டிசைன் பண்ணணுமே, அவரை அனலைஸ் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும், கடைசிக்கு தான் உங்களுக்கு கிட்ட வாரு. அப்ப நீங்க தான் ஆர்டினரி யூசர்ஸ். கடைசிக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. நாங்க எண்ட் யூசர் சொல்லி ஒரு இடத்துல படிச்சோமே அண்ணா, அதுதான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, database management system is a software which is used to manage the database. For example, MySQL, Oracle, etc. are a very popular commercial database which is used in different applications. database management system என்று சொல்றது என்னத்த ஒரு சாஃப்ட்வேர் உண்டு.
சரி, அது வந்து யூஸ் பண்றது டேட்டாபேஸை மேனேஜ் பண்ண. DBMS provides an interface to perform various operations like database creation, storing data in it, updating data, creating a table in the database and a lot more. அப்ப DBMS வந்து எங்களுக்கு என்னத்தை தார? DBMS எங்களுக்கு தாரது வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணேலும், ஸ்டோர் பண்ணேலும், டேட்டாவை அப்டேட் பண்ணேலும், டேபிள்ஸை கிரியேட் பண்ணேலும், இன்னும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு DBMS யூஸ் பண்ணி செய்யலாம். It provides protection and security to the database. Databaseக்கு வந்து security protection கொடுக்கிற. In the case of multiple users, it also maintain data consistency. இப்ப நிறைய யூசர்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு நினைவிக்கிறதானே, லாஸ்ட் டைம் ஐ டோல்ட் யூ தட் மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்றேன்னா, நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்றேன்னா அந்த ஒவ்வொரு யூசருக்கும் வந்து டேட்டாவை யூஸ் பண்றதுக்கான எந்த டேட்டாவை யூஸ் பண்ண தகுதியானவங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு என்டர் ஆகுற மாதிரி, அக்சஸ் ஆகுறதுக்கு மாதிரி அவங்களுக்கு சான்ஸ் வந்து இருக்கிறது. DBMS allows users the following task. திரும்பவும் டாஸ்க் தந்திக்கிற DBMS ஆல உங்களுக்கு செய்ய இயலுமான விஷயங்கள். டேட்டா டெஃபினிஷன். டேட்டா டெஃபினிஷன் என்றா என்ன? It is used for creating, modification and removal of definition that defines the organization of data in the database. Database management systemல ஒன்றும் இல்லை. நாங்க வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றது வந்து டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து MySQL, Oracle மாதிரியான பாப்புலரான கமர்ஷியல் டேட்டாபேசஸ் நாங்க யூஸ் பண்றோம். அப்புறம் டேட்டாபேஸ் DBMS வந்து எங்களுக்கு என்னத்தை செய்யத்தார? நிறைய ஆபரேஷன்ஸ் செய்யத்தார, நிறைய வேலைகளை செஞ்சு கொள்ளையிலும் DBMS யூஸ் பண்ணி. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேலும், ஸ்டோர் பண்ணேலும் டேட்டாவை, அப்புறம் அப்டேட் பண்ணேலும் டேட்டாவை, கிரியேட் பண்ணேலும் டேபிள்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அது நாங்க மேல படிச்சோம். அது வந்து செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனை எங்களுக்கு தார. அடுத்தது மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்றேன்டா, நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்றேன்னு சொன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்றேன்னு சொல்றதையும் எங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமால ப்ரொவைட் பண்றேன். அப்ப DBMS வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் எங்களுக்கு தார. என்னன்னா டேட்டா டெஃபினிஷன். டேட்டா டெஃபினிஷன் என்று சொல்றது வந்து கிரியேட் பண்ணலாம், மோடிஃபை பண்ணலாம், அழுக்கிறனவா புதுப்பிக்கிறேன்னு நாங்க சொல்ற மோடிஃபை பண்ற, அண்ட் ரிமூவ் பண்ணலாம் of definition that defines the organization of data in the database. டேட்டாபேஸ்ல ஈக்கிற என்ன சரி டேட்டாவை எங்களுக்கு மாற்றங்கள் செய்யணுமெண்டா, மோடிஃபை பண்ணணுமெண்டா, அதை ரிமூவ் பண்ணணுமெண்டா, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யத்தார. அப்டேட் பண்ணத்தார, ரீட்ரைவ் பண்ணத்தார. ரீட்ரைவ்ண்டா திரும்ப எங்களுக்கு ஈக்கிற டேட்டாவை எடுத்து பார்க்கலாம், தட் இஸ் ரீட்ரைவிங். அப்புறம் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் இதோண்டு எங்ககிட்ட ஈக்கிற. அட்வான்டேஜஸ் என்ன DBMS? கண்ட்ரோலிங் ஆஃப் ரிடண்டன்சி. கண்ட்ரோலிங் ஆஃப் ரிடண்டன்சி என்று சொல்றது நான் நேத்து உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு ஸ்கூல் ஒன்றை எடுத்துக்கோங்க, சரி, லைப்ரரி ஈக்கிற. இப்ப மெயின் வந்து ஆபீஸ் தானே, மெயின் வந்து ஆபீஸ். அது போற லைப்ரரியில இப்ப ஸ்கூல்ல புள்ளைகள் சேர்த்த உடனே எங்க அது அட்மிஷன் எல்லாம் கொடுக்குற ஆபீஸ்ல. அப்ப ஆபீஸ்ல ஒரு புக் கொண்டு வச்சுப்பாங்க. அதுல என்ன அவங்க செய்யற ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எழுதி வச்சுக்கொள்ற. லைப்ரரியில நீங்க சேர்றா அதே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எழுதினா அதே டீடைல்ஸ திரும்பவும் என்ன செய்யறவங்க லைப்ரரி புக்ல எழுதுற, அப்படித்தானே? அதே டீடைல்ஸ். ஸ்போர்ட் கிளப் ஒன்றுக்கு நீங்க சேர்றீங்க ஸ்கூல்ல, அப்ப அதுலயும் அந்த லைப்ரரியிலையும் ஆபீஸ்லயும் அதே டீடைல்ஸ் தான் அங்கேயும் எழுதி கொள்றேன். அதுல வேற வேற விஷயங்கள் மாறலாம், ஆனா நிறைய விஷயங்கள் ஒன்றுதான் அமையிற. அப்படித்தான் இங்க ஈக்கிறது. இப்ப ஸ்டூடெண்ட் நேம் இங்கே மீக்கிற, லைப்ரரியிலயும் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்கிற, அங்கேயும் ஈக்கிற, ஸ்போர்ட் கிளப்லயும் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்கிற. அதே சயின்ஸ் கிளப் ஒன்று ஸ்கூல்ல ஈக்கிறேன்டா, அங்கேயும் ஸ்டூடெண்ட் நேம்ல ஸ்டூடெண்ட் நேம் சொல்லி ஒரு ஃபீல்டு ஒன்றுல உங்களோட பேரை போட்டிக்கும். அப்ப பாருங்க, ஒரே விஷயம் 4 இடங்கள்ல என்ன நடந்திருக்கிற? ரிப்பீட் ஆகிக்கிற. என்ன நடந்திருக்கிற? ரிப்பீட் ஆகிக்கிற. ஆனா நாங்க DBMS யூஸ் பண்ற டைம்ல ஒரு விஷயம் வந்து 4 இடத்துல நாங்க போட தேவையில்ல. ஒரு இடத்துல போட்டு அதுக்குத்தான் நாங்க டேபிள்ஸ் வந்து லிங்க் பண்றோம். விளங்கினா? லிங்க் பண்ண உடனே இந்த SQL ஈக்கிறே, அந்த SQL ஆல எனக்கு என்ன செய்யலும்? ஃபில்டர் பண்ணி எடுக்கலும்.
இப்ப எனக்கு உங்களோட பேர் தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னா நான் வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கிற டேபிள்ல இருந்து உங்களோட பேரை எடுத்து பார்க்கலும் எனக்கு நான் என்ன செய்யறேன் அந்த ஃபாரின் கீ நேத்து பிரைமரி கீ யூஸ் பண்ணி சொல்லி தந்ததானே என்ன அப்ப ஃபாரின் கீ பிரைமரி கீ சொல்லி தந்த டைம்ல நான் என்ன சொன்னேன் பிரைமரி கீ வந்து யூனிக்கானது அதை நாங்க எல்லா டேபிள்லயும் யூஸ் பண்றோம் எங்களுக்கு தேவையான டேபிள்ல யூஸ் பண்றேன் இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னொரு டேபிள்ல வாரண்டு சொன்னா இப்ப விளங்கினா அப்ப எனக்கு இதுல இருக்கிற டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னா லைப்ரரி டேபிளுக்கு நான் SQL அடிச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் இப்ப நீங்க SQL எல்லாம் அடிச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்க தேவையில்ல உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஒன்று நான் காட்டினேன் அவங்க அந்த ஃபார்ம்ல அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணி தான் தாரேன் நீங்க பாக்கலாம் முதலாவது அட்வான்டேஜ் வந்து டேட்டா ரிடண்டன்சி அதாவது கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம் நிறைய இடங்கள்ல வந்து சேவ் பண்ணி பண்றல ஏண்டா ஒரே விஷயம் இப்ப கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் டேட்டா சேவ் பண்ற டைமுக்கு இடம் போறே அப்ப நாங்க ஒரே விஷயம் 4-5 முறை சேவ் பண்ற டைமுக்கு அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு இடம் ஒன்று வேணும் ஆனா ஒரு விஷயம் ஒரு முறை தான் சேவ் ஆகுறேன்னு சொன்னா இட வசதி போதுமாகுற எங்களுக்கு அதனால டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு அட்வான்டேஜ் தான் கண்ட்ரோலிங் ஆஃப் ரிடண்டன்சி ரெண்டாவது வந்து இம்ப்ரூவ் டேட்டா ஷேரிங் டேட்டாவை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அடுத்தது டேட்டா இன்டெகிரிட்டின்றது அக்யூரேட் சரியா இருக்கும் டேட்டா எல்லாம் அடுத்தது பெட்டர் செக்யூரிட்டி பெட்டர்மெண்டா இருக்கிற டேட்டா கன்சிஸ்டன்சி எஃபிஷியன்ட் டேட்டா ஆக்சஸ் பண்ற டைமுக்கு எஃபிஷியன்டா இருக்கும் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் மீன் சில டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சில இடங்கள்ல ஈக்கிற டேட்டா வந்து டிபெண்ட் ஆகுறேன்னு சொன்னா ஒன்று கொண்டு அடங்கிக்கும் கட்டாயம் இது இருந்தா தான் அது ஈக்கும் அந்த மாதிரி ஈக்கிற ஆனா DBMSல வந்து டேட்டா இண்டிபெண்டா ஈக்கிற டிபெண்டன்ட் இல்ல அடுத்தது வந்து reduced application development and maintenance time இதுல என்ன செய்யறேன்டா எங்களுக்கு டைம் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளேன் okay so these are some of the DBMS advantages right link between customer relationship management and database CRM க்கும் database management databases-க்கும் இருக்கிற லிங்க் என்ன அத பாப்போம் இப்போ Since the data of a customer is entered into the DBS, it enhances the relationship between the customers and the database. So, நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று தான் டேட்டாபேஸ் ஒன்று நாங்க மேனேஜ் பண்றேன்னு சொன்னா டேட்டாபேஸை நாங்க மேனேஜ் பண்றதே இந்த கஸ்டமர்ஸ் டேட்டா போடுறதுக்கு தான் சரி அப்ப ஒரு டேட்டா அதாவது ஒரு கஸ்டமரோட டேட்டா ஒன்றை நாங்க DBMSல என்டர் பண்ணின உடனே அது ஒரு the information allows to manage aspects of marketing communication such இப்ப நாங்க இந்த அதாவது டேட்டாபேஸ் ஒன்றுல கஸ்டமர்ஸ் டேட்டாவை போட்ட உடனே கஸ்டமர்ஸுக்கும் டேட்டாபேஸுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டாகுது சரி இதால எங்களுக்கு என்னத்தை நடக்குறேன்னு சொன்னா இவங்களோட இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யணும்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம் ரைட் நீங்க ஒரு பேங்க் ஒன்றுல வேலை செய்யற ஒரு என்டர்பிரைஸ் ஒன்றுல வேலை செய்யற அந்த மாதிரி நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா முக்கியமான பேஸ் வந்து கஸ்டமர்ஸ் தானே அப்படித்தானே சோ எந்த மாதிரியான aspects of marketing communication தாரன்னு சொன்னா மேனேஜ் பண்ணேலுமாகறன்னு சொன்னா offering more personalized advertising promotion அப்ப நாங்க என்ன செய்யற மோமோ அட்வர்டைசிங் ப்ரொமோஷன்ஸ் வந்து போடுற ஆஃபர் பண்ணேலும் எங்களுக்கு ஆஃபரிங் ஸ்பெசிபிக் சப்போர்ட் தனித்துவமான சப்போர்ட் ஒன்று எங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்பெசிபிக் சப்போர்ட்ஸை கொடுக்கலாம் பெட்டர் டாக்குமெண்ட் ட்ராக்கிங் ஃபார் ஆல் சென்ட் அண்ட் ரீசீவ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் ட்ராக் பண்ணலாம் இருக்கிற எல்லாமே சென்ட் பண்ணின டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட ரைட் அந்த மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு ட்ராக் பண்ணலாம் எங்களுக்கு வந்து பார்க்கலாம் ஆட்டோமேட்டட் ஆர்டர்ஸ் அண்ட் சேல் ப்ராசஸ் இப்ப சேல் ப்ராசஸ் ஆர்டர்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கிறதானே ஒரு கம்பெனி ஒன்றுன்னு சொன்னா
அதாவது என்ன சரி சாமான் விற்கிற ஒரு என்டர்பிரைஸ் ஒன்றுன்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டட் ஆர்டர்ஸ் அண்ட் சேல் ப்ராசஸ் எங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸால பார்த்துக்கொள்ள இயலும். ஏன்டா இப்ப கஸ்டமர் தானே ஆர்டர்ஸ் எல்லாம் போடுற, அப்ப போட்ட உடனே நாங்க என்ன செய்யற அந்த கஸ்டமர்ஸ்ட ஆர்டர்ஸை வந்து பார்க்கலாம், சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கிறன்னு பார்க்கலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸால பார்க்கலாம். இந்த சிஆர்எம் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆன உடனே இப்ப விளங்கினா லிங்க் பிட்வீன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா பேஸ். கஸ்டமர்ஸ் வந்து டேட்டா பேஸ்ல என்டர் ஆன உடனே எங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறன்றது இதுதான். ரெண்டாவது விஷயம் நான் படிக்க போற வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இன் ஸ்ரீலங்கா ஃபார் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்ஸ் அண்ட் கோஆபரேட்ஸ். இப்ப நாங்க இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ பத்தி பார்ப்போம். ரைட், இப்ப நிறைய பேருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ல ப்ராப்ளமும் வரும். எஸ், அவங்களோட டிசைர்ஸ பார்க்கலாம். எங்களுக்கு இப்ப கஸ்டமர்ஸ் கனெக்ட் ஆன உடனே எங்களுக்கு பார்க்கலுமே எந்தெந்த கஸ்டமர் எந்த மாதிரியான விஷயங்களை நிறைய எடுக்கிற, எந்த மாதிரியான ப்ராடக்ட் எடுக்கிற, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீக்கிறதானே. அப்ப எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அந்த கஸ்டமர்ஸ் திரும்ப எங்களோட சைட்டுக்கு வந்து அவங்க அதெல்லாம் பாக்குற டைமுக்கு எங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட டேட்டா பேஸ்ல ஈக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் எங்களுக்கு பார்க்கலும். அடுத்து இந்த ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதானே. இப்ப பாருங்க, நீங்க ஒரே ஃப்ரீக்வெண்டா வந்து ஒரே விஷயத்த நீங்க தேடுறேன்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர அந்த தேடுற சாமான்ல தான். அந்த மாதிரியான எஸ் இன்டர்ஃபேஸ்ல ஃப்ரீக்வெண்டா பர்ச்சேஸ் பண்றது வச்சு செய்யறது அதெல்லாம் வந்து இந்த டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகிக்கிறதுனால தான் அப்படி நடக்குறேன். டேட்டா பேஸுக்கு கனெக்ட் லிங்க் ஆன உடனே அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். So understood, right? இப்ப நான் பாப்போம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை பத்தி. ஸ்ரீலங்கால இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாப்போம். Interconnectivity provides media connection to the clients and these providers are called ISPs, Internet Service Providers. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும், இன்டர்நெட்டுக்கு வந்து ஓனர் ஒன்று இல்ல. இப்ப யாரு சரி உங்ககிட்ட வந்து கேட்ட, இப்ப கூகுளுக்கு ஓனர் ஒன்று ஈக்கிறான்னு கேட்டா எஸ் ஈக்கிற, ஃபேஸ்புக்கு ஓனர் ஒன்று ஈக்கிறான்னு கேட்டா எஸ் ஈக்கிற, வாட்ஸ்அப்புக்கு ஓனர் ஒன்று ஈக்கிறான்னு கேட்டா எஸ் தே ஹேவ் அன் ஓனர், ரைட்? இன்ஸ்டாக்கு ஒரு ஓனர் ஈக்கிறா எஸ், பப்ஜிக்கு ஒரு ஓனர் ஈக்கிறா எஸ், ஆப்பிள் கம்பெனிக்கு ஒரு ஓனர் ஈக்கிறா எஸ். ஆனா இன்டர்நெட்டுக்கு ஒரு ஓனர் ஈக்கிறா நோ. இன்டர்நெட்டுக்கு வந்து ஒரு ஓனர் ஒன்று இல்ல, அது ஃப்ரீ, ரைட்? ஆனா இன்டர்நெட்ல வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒன்று கனெக்ட் ஆகிக்கிற, அவங்க என்ன செய்யறன்னு சொன்னா அவங்க ஓனர்ஸ் இல்ல. அவங்க வந்து இந்த இன்டர்நெட்ல நடக்கிற இல்லீகலான விஷயங்கள், இன்டர்நெட் யூஸ் பண்ற டைமுக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ்ல யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை இன்டர்நெட் யூஸ் பண்ற அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க போட்டிக்கிற. ஆனா ஓனர் ஒன்று இல்ல. அப்ப எப்படி நாங்க இன்டர்நெட் கனெக்ஷனை எடுக்கிற என்று கேட்டால், எந்த கண்ட்ரியில இருந்தாலும் இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு சர்வீசஸ் வழங்குறவங்க ஈக்கிற, சர்வீசஸ் கொடுக்கறவங்க ஈக்கிற, அவங்களுக்கு நாங்க இப்ப நாங்க கிளையன்ட்ஸே சரி சரி நாங்க கிளையன்ட்ஸ். இப்ப நீங்க எல்லாம் கிளையன்ட்ஸ், இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து கிளையன்ட்ஸ். இந்த கிளையன்ட்ஸுக்கு இந்த கனெக்டிவிட்டிய, இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்கறவங்க ஈக்கிற. கனெக்ட் ஆகணுமே, எங்க என்ன சரி ஒன்னு ஈந்தா தானே உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கறவங்களுக்கு நாங்க சொல்ற ஐஎஸ்பின்னு சொல்லி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இன்டர்நெட்டுக்கு சர்வீஸ கொடுக்கறவங்க, ப்ரொவைட் பண்றவங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். என்ற இன்டர்நெட் புரோட்டோகாலுக்கு செல்ற மாதிரி அந்த புரோட்டோகாலை கண்ட்ரோல் பண்ற. எஸ், சோ இன்டர்நெட் புரோட்டோகாலுக்கு கனெக்ட் ஆகணும் என்றால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஈக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஸ்ரீலங்கால ஈக்கிற நாங்க பார்ப்போம். சம் மீடியாஸ் ஆர் வயர்ட் அண்ட் சம் ஆர் வயர்லெஸ். சில இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஈக்கிற அவங்களோட மீடியாஸ் வந்து வயர்ட் மீடியாஸ் ஆயிக்கும், அதாவது வயர் எல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படித்தான் அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை தர. சிலவங்கட வந்து வயர்லெஸ், வயர்ஸ் தேவையில்ல, இந்த 3G 4G மூலமா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை எடுக்கலாம்.
An internet service provider is a company that provides customers with internet access in different portions and different media. Different இந்த internet service providers வந்து அவங்க இந்த இன்டர்நெட்டை வந்து கொடுக்கிற. இப்ப பாருங்க, நிறைய இன்டர்நெட் வகைகள் இருக்கிற. அதாவது ADSL நீங்க கேட்டிருப்பீங்க. ADSL எண்டிக்கும், ISDN எண்டிக்கும், HSPA எண்டிக்கும், PSTN எண்டிக்கிற, 3G 4G வயர்லெஸ், இப்ப 5Gயும் வரப்போகுது, iOS இருக்கிற. இதெல்லாம் வந்து சர்வீசஸ். இதெல்லாம் வந்து சர்வீசஸ். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாருன்னு கேட்டா, எஸ் உமர் நீங்க சொல்ற மாதிரி SLT, டயலாக், ஏர்டெல், ஹச், அவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இப்ப பாருங்க, SLT இன்டர்நெட்டுக்கு நீங்க கனெக்ட் ஆகுறேன்னா அவங்க வயரால தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு தாரையா. டெலிபோன் லைன்ஸ் எடுத்துட்டு ரவுட்டர் ஒன்ல கனெக்ட் பண்ணிட்டு அப்படித்தான் அவங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ற. டயலாகால 4G 3G நாங்க யூஸ் பண்றோம், அது வயர்லெஸ். இப்ப விளங்கினா யாரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த இன்டர்நெட், அதாவது இந்த இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் சீக்கிரத்தானே அது ஒவ்வொரு மாதிரி இருக்கிற. நீங்க கேட்டிருப்பீங்க, இப்ப SLT ADSL வந்த முந்தி நினைவிக்கும் உங்களுக்கு. ADSL என்ன? அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் என்று சொல்றது தான் ADSL என்ற. அப்படி என்ன? ADSL is a communication technology provides data transmission over existing telephone lines in high bandwidth. ஸ்பீடா, ஹை பேண்ட்வித் என்று சொல்றது வந்து ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணேலும், எங்களோட டேட்டா வந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணேலும். எப்படி என்றால் டெலிபோன் லைன்ஸை வச்சு. அதுதான் ADSL என்றது. டெலிபோன் லைன்ஸ் மூலமா ஹை பேண்ட்வித் கொண்டால எங்களுக்கு வந்து என்ன செய்யலும், ஏற்கனவே ஈக்கிற ஒரு டெலிபோன் லைன் ஒன்று ஈக்குமே ஒவ்வொரு வீட்டுக்கும். அந்த டெலிபோன் லைனால தான் இந்த கம்யூனிகேஷனை வந்து உங்களுக்கு தார இன்டர்நெட். ADSL provide high availability. ஒரு ஹை அவைலபிலிட்டி ஒன்று வந்து ADSL ஆல ப்ரொவைட் பண்ற. It provides continuously available, always on connection. Offers generally at downstream data at rates from 512 kbps to 6 mbps or higher. இது வந்து ஸ்பீட். இது வந்து ஸ்பீட். நாங்க யூஸ் பண்ற இன்டர்நெட் ஸ்பீட். ரைட்? KB kilobyte per second, MB megabyte per second. Right? So இந்த ஸ்பீட்ல இல்லாட்டி இதை விட ஹையரா, இதை விட கூடுதலாக எங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க ப்ரொவைட் பண்ற. இது வந்து ஆல்வேஸ் ஒன் என்று செல்ற. ADS என்று செல்றது வந்து என்னத்த, ஆல்வேஸ் ஒன் என்று செல்ற கனெக்டிவிட்டி உண்டு. ISDN என்று சொல்லி ஒரு கனெக்ஷன் உண்டிக்கிற, இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். It is a service provided via copper line or radio link. இது வந்து copper line ஒண்டால தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டியை தர. அப்ப அதுக்கும் ஒரு வயரான லைன் ஒண்டி ஈக்கணும். ADSL ன்னு சொல்றது சர்வீஸ் ப்ரொவைடர் ஒண்டி இல்ல, இது ஒரு கனெக்ஷன் லைன் உண்டு. இப்போ ஒவ்வொரு வகையில எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலுமே, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் எங்களுக்கு தார. இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த இன்டர்நெட்டை ஒவ்வொரு வகையில எங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணத்தார. இப்ப டயலாக் வந்து 3G 4Gல கனெக்ட் ஆகத்தார எங்களுக்கு. SLT ஆல ADSL கனெக்ட் பண்ணத்தார. அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி எங்களுக்கு கனெக்டிவிட்டிஸ தார. இப்ப விளங்கினா, கொப்பர் என்று செல்றது வந்து ஒரு வயர் உண்டு, கொப்பர் வயர். கொப்பருக்கு என்ன செல்றது தமிழால? செம்பா. அந்த கொப்பர்ஸ் தெரியும் தானே, கொப்பர் வயர் சீக்கிர செப்பு. எஸ் ரையான், செப்பு தான். ரைட்? அப்ப அந்த செப்பு மாதிரியான வயர் சீக்கிர அந்த லைன்ஸால கொடுக்கிற, இல்லாட்டி ரேடியோ லிங்க்ஸ் கொடுக்கிற அவங்க. This is high speed connection integrated with some analog services like voice call over digital network. இந்த ISDN னால எங்களுக்கு மிச்சமே செய்யலுமெண்டா voice calls எடுக்கலும். நெட்வொர்க், டிஜிட்டல் நெட்வொர்க்கால எங்களுக்கு வாய்ஸ் கால்ஸ் எடுக்கலும். இதால இந்த கனெக்டிவிட்டி ஆல ரெண்டு ஈக்கிற
ஒன்று வந்து பேசிக் ரேட் இன்டர்ஃபேஸ் என்றும் பிரைமரி ரேட் இன்டர்ஃபேஸ் என்றும் இருக்கிற. பிஆர்ஐ என்று செல்றது வந்து யார் எடுக்கிறண்டா, இந்த கனெக்ஷனை யார் எடுக்கிறேன்னு சொன்னா available for home and small businesses. நீங்க சின்ன பிசினஸஸ் செய்யறேன்னு சொன்னா வீட்டுல அந்த மாதிரியான இடங்களுக்கு தான் இந்த பிஆர்ஐ என்று செல்றது வந்து கொடுக்குற. பிஆர்ஐ என்று செல்றது available in large corporate users. இது வந்து பெரிய யூசர்ஸ், பெரிய கார்பரேட் யூசர்ஸ் ஈக்கிறேன்னு சொன்னா பெரிய ஆபீசர்ஸ், பெரிய ரைட், பெரிய ஆபீஸ் அந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்றேன்னா அவங்க பிரைமரி ரேட் இன்டர்ஃபேஸுக்கு போற. சின்ன சின்ன பிசினஸஸ் இல்லாட்டி ஹவுசஸ்ல யூஸ் பண்றேன்னு சொன்னா பேசிக் ரேட் இன்டர்ஃபேஸுக்கு அவங்க போற. ரைட், எஸ். இப்ப வந்து எஸ்எல்டி ஏடிஎஸ்எல் எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொன்னா அவங்க யூஸ் பண்றது வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக்ல தான் யூஸ் பண்றேன். இந்த ஃபைபர் ஆப்டிக் வந்து ஆகவே ஹை லெவல்ல போற ஒரு, அதாவது கம்யூனிகேட் பண்ணலும் எங்களுக்கு ஹை ஸ்பீட்ல, வெரி ஹை ஸ்பீட்ல. நீங்க வந்து ஐடி படிச்சிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து நவடேஸ் யூஸ் பண்ற நீங்க கண்டிப்பீங்க. அந்த எஸ்எல்டிஆல எல்லாம் அவங்களோட வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணின ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் அவங்க வீடுகளுக்கும் வந்து ஃபைபர் கனெக்ஷனை கொடுத்து அவங்களுக்கு நல்லாவே ஸ்பீட் தானே, வெரி ஸ்பீட். ரைட், ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல என்ன நடக்குறேன்னு சொன்னா நார்மலி வந்து வயர்ல தானே அப்படி கனெக்டிவிட்டி போறது. ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல எப்படி கம்யூனிகேட் ஆகுறேன்னு சொன்னா, டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுறேன்னு சொன்னால் ஒரு லைட் ஒண்டால தான் அது டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் சொல்லி கிளாஸ் வயர்ஸ் தான் உள்ளுக்கிற லைட்டால தான் அது வந்து டேட்டாவை வந்து கம்யூனிகேட் பண்ற இல்லாட்டி டிரான்ஸ்மிட் பண்றேன்னு நாங்க சரி. அப்ப லைட் எவ்வளவு ஸ்பீட் தெரியும் தான் உங்களுக்கு, லைட் ஸ்பீட். நாங்க லைட் ஸ்பீட்னு சொல்றேன், லைட் ஸ்பீட். இப்ப மின்னல் வெட்டக்குள்ள எப்படி தானே லைட் வந்துட்டு தான் சவுண்ட் வர. அப்ப லைட் ஸ்பீட்ல தான் இந்த இடத்து அதுதான் ஃபைபர் அவங்க யூஸ் பண்ற. டிரான்ஸ்மிட் ஆகுறது வந்து லைட் ஸ்பீட்ல. அண்டர்ஸ்டுட்? ரைட். அடுத்தது வந்து HSPA, ஹை ஸ்பீட் பேக்கெட் ஆக்சஸ் ஒன்று கொடுக்குறேன். This is a third generation mobile brand broadband service provided by mobile communication operators. 3G என்று சொல்ற நாங்க 3G connections and இப்ப 3G connections இப்ப ஆகவே குறைவு. 3G connections எல்லாம் வந்து ஸ்லோ. இது எப்படி 3G 4G 5G எல்லாமே அப்படி பேர் வார? 3G என்றா தேர்ட் ஜெனரேஷன். ரைட், என்னன்னு சொன்னா 3G விட கொஞ்சம் ஹையா கொஞ்சம் ஸ்பீடா அவங்க இன்டர்நெட்டை கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு பேர் வைக்கிற 4G. ஃபோர்த் ஜெனரேஷனை விட ஹை ஸ்பீட் ஒன்று போறேன்னா 5G என்று வார விளங்கினா, அதுதான் அது 4G 5G என்று பேர் வாரது. அப்ப இது வந்து 3G மொபைல்ஸுக்கு தான் இந்த 3G 4G எல்லாம் வருது. சரியா? அப்ப 3G மொபைல் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் ஒன்றதான் இதுல கொடுக்குற. வெரி சூட்டபிள் ஃபார் மொபைல் வெப் ப்ரௌசிங், ஃபைல் டவுன்லோட்ஸ், YP என்று சொல்றது நான் ஏற்கனவே சொல்லி தந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் மெசேஜஸ் வாய்ஸ்ல பேசுறேன்னு சொன்னா தான் OIP என்று சொல்றேன் நாங்க, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். லைக் வாட்ஸ்அப், வைபர், IMO அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால் மெசேஞ்சர் டியூ டு இட்ஸ் ஹை டேட்டா ஸ்பீட். PSTN என்றொண்டிக்கிற பப்ளிக் ஸ்விட்ச்ட் டெலிஃபோன் நெட்வொர்க். This is the collection of all telephone line worldwide. எல்லா வேர்ல்ட்லயும் ஈக்கிற இந்த டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது வந்து PSTN. This is very old method. இது வந்து பழைய மெத்தட் உண்டு. With internet via analog modem. இது ஆக பழைய, நான் நினைக்கிறதுல இப்ப ஈக்கும் என்று சொல்லி இது நல்லாவே பழைய மெத்தட் ஒன்று தான் இந்த PSTN என்று சொல்றேன். உங்களோட காலத்துல இருந்துச்சோ தெரியும், எங்கட காலத்துல இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் வாரத்துக்கு முந்தி மொடம்ஸ் யூஸ் பண்ணின நாங்க. அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா டெலிஃபோன் லைன்ஸ் எடுத்துன்னு வந்து, யூ ஷுட் நோ டெலிஃபோன் லைன்ஸ் என்று சொல்றது வந்து அனலாக் டேட்டா போறது தான் டெலிஃபோன் லைன்ஸ். அனலாக் சிக்னல்ஸ் தான் அதுல ஈக்கிற. அனலாக் சிக்னல்ஸ் என்றது இப்படி வேவியா போற நீங்க சயின்ஸ் பாடத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா நாங்க யூஸ் பண்ற டிவைசஸ் எல்லாம் டிஜிட்டல் டிவைசஸ். அது போறது வந்து 0-1 என்று சொல்ற மெத்தட்ல தான் டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் ஒர்க் பண்றேன். அப்ப
வார டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனலாக் சிக்னல்ஸ்ல தானே வருது. அது டிஜிட்டல் சிக்னல்ஸுக்குள்ள போகணும் என்று சொன்னா போகாது. ஏன்னா அனலாக் சிக்னல்ஸ் வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸுக்கு விளங்குறல்ல. அதாவது ரெண்டு மொழி மாதிரி விளங்கினா. எங்களுக்கு வந்து தமிழ் தெரியும், யாரோ வந்து சைனால பேசுற மாதிரி தான், அது எங்களுக்கு விளங்காது. ரைட், அது படிக்கணும். அப்ப இல்லாட்டி யாரு சரி ஒரு ஆள் ஈக்கோணும் இடையில எங்க அந்த கம்யூனிகேஷனை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் இந்த இடத்துல மொடம். மொடம்ட வேலை என்னன்னு சொன்னால் வார அனலாக் சிக்னல்ஸ டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாத்துறதையும் டிஜிட்டல் சிக்னல்ஸா போற டேட்டா இன்ஃபர்மேஷனை அனலாக் சிக்னல்ஸா மாத்துறதும் தான் இந்த மொடம்ட வேலை. அப்ப டீச்சர் இப்ப மொடம்ஸ் இல்லையா? ஏண்டா இப்பயும் வந்து டெலிபோன் லைன்ஸ் யூஸ் பண்றதானேன்னு கேட்டா, இப்ப மொடம்ஸ் வந்து இன்பில்டா வார. இன்பில்டுன்னு சொல்றது வந்து ரவுட்டருக்குள்ள இப்ப மொடம்ஸ் அவங்க போட்டு மொடம்னு சொல்ற ஒரு கார்டு உண்டு. ரைட், ஒரு கார்டு உண்டு, அது போர்டு உண்டு, சின்ன போர்டு உண்டு. அந்த போர்டை இப்ப அவங்க வந்து இதுல ரவுட்டர்ஸ்ல வந்து ஃபிட் பண்ணிட்டு எங்களுக்கு தர. வேறையா நீங்க மொடம் ஒன்று வாங்க தேவையில்லை. முந்தி மொடம் வேறையா வாங்கணும். அண்டர்ஸ்டூட்? சோ PSTN பப்ளிக் ஸ்விட்ச் டெலிபோன் நெட்வொர்க் என்று சொல்றது வந்து ஆகவே பழைய மெத்தட் ஒன்று தான். 3G and 4G வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். 3rd generation 4th generation, இப்ப 5th generationும் வரப்போகுது. சோ இப்ப சிலவங்க செல்றதானே டீச்சர் இந்த போன்ல வந்து 5G யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏண்டா இந்த போனுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டிய சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்க இந்த போன்ஸை செஞ்சு இல்ல. விளங்கினா? இப்ப 5G ஒன்று வந்த உடனே அவங்க என்ன செய்யறன்னு சொன்னா அந்த 5Gக்கு ஒத்து வர மாதிரி அவங்க அந்த போனை வந்து டிசைன் பண்ற. ரைட்? Which one, Razi? Browsers illadu. You mean internet browsers? No, adu oru browser only illa. That is a translator only, which translate the digital signals to analog signals to digital signals. Now understood? That is the work of the modem. Our iOS, internet over satellite. Satellites are used பண்ணிட்டு இன்டர்நெட்டுக்கு போகலாம் எங்களுக்கு. Right? So these are the internet, the different medias. Okay, not ISPs. ISP இப்போ உங்களுக்கு தெரியும். ISP என்ன சொல்றது? Dialog, Hutch, Airtel, SLT. Right? அவங்க தான் ISP என்று சொல்றது. இப்ப நாங்க இந்த படிச்ச ADSL, ISDN, HSPA, PSTN, 3G, 4G, iOS இவங்க எல்லாம் வந்து மீடியாஸ். டிஃபரெண்டா எங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை தர மீடியா. அண்டர்ஸ்டூட்? ஸோ நார்மலி நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது இந்த ISPs. இந்த இப்ப நாங்க சொல்லுவோமே டயலாக் எடுக்கிறேன், டயலாக் கனெக்ஷன் ஒன்று எங்களுக்கு டீக்கிறேன், அவங்க ப்ரொவைட் பண்ற இந்த மீடியால 3G 4G மீடியால ப்ரொவைட் பண்றேன். அப்படித்தானே? ADSL வந்து ப்ரொவைட் பண்ற யாருன்னு SLT-யால. அந்த மாதிரி ஒவ்வொரு ISPs வந்து டிஃபரெண்டான மீடியாஸை யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்றேன். ஃபைன், ஓகே. சூசிங் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட். நீங்க ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட சூஸ் பண்ற டைமுக்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ நீங்க யோசிக்கிறீங்க என்ன இதெல்லாம் என்னத்துக்கு டீச்சர் நாங்க படிக்கிற அப்படின்னு. ஜஸ்ட் திங்க், வில் யூ ஒன் ஆஃப் ஒரு நாளைக்கு, ரைட், இப்ப உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் படிப்பிக்கிறது ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வேலை செய்யணும் இல்ல. நீங்க ஒரு கோஆபரேஷன் உண்டு, நீங்க ஒரு என்டர்பிரைஸ் ஒன்று ஓபன் ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கணும். நீங்க மேனேஜரா வேலை செய்யற, நீங்க சிஇஓவா வேலை செய்யறேன்னு சொன்னா இந்த விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கணும். ஏண்ட கம்பெனிக்கு நான் எந்த கனெக்ஷனை எடுக்கணும், ஏண்ட கம்பெனிக்கு நான் வந்து எந்த DBMS யூஸ் பண்ணணும், ஏண்ட கம்பெனிக்கு நான் வந்து எந்த மாதிரி கனெக்ஷனோட இன்டர்நெட் கனெக்ஷனோட சூஸ் பண்ணணும், ஏண்ட கம்பெனிக்கு நான் எப்படியான ஒரு என்ன அதுக்கு செல்ற ஒரு ஹைராக்கியோட போடணும், எந்த மாதிரி கிளையன்ட்ஸ் எந்த கம்பெனியில ஈக்கணும், எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஈக்கணும்ன்றது நீங்க தானே டிசைட் பண்ணணும்.
இப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் விளங்கினா. இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த அக்கவுண்ட் செய்யற வேலையை மட்டும் சொல்லி தரேன் இல்ல. நீங்க பெரிய பெரிய ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் ஒன்று நீங்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் நீ. அப்போ ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒன்றை எடுக்கிறேன்டா, கனெக்டிவிட்டி ஒன்றை எடுக்கிறேன்னு சொன்னா சூஸ் பண்றேன்டா. எப்படி சூஸ் பண்ணணும்? When selecting an internet service provider, there are some important factors to be considered. அதை நீங்க ஏற்கனவே செய்யற விஷயம் ஒன்று தான். இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்றை நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க நிறைய விஷயங்களை யோசிக்கிற தானே. முதலாவது கொஸ்ட யோசிக்கிற, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நீங்க யோசிக்கிற. ஸ்பீடை பத்தி நீங்க பாக்குற, அது எவ்வளவு ஸ்பீட், டயலாக் வந்து ஸ்பீடா, ஹச் அதை விட ஸ்பீடா, ஏர்டெல் அதை விட ஸ்பீடா, எஸ்எல்டி நல்லமா, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து அதாவது திங்க் பண்ற, கன்சிடர் பண்ற. பிசினஸோ ரெசிடென்சியல், நீங்க இந்த கனெக்ஷனை வந்து வீட்டுக்கு எடுக்கிறா இல்லாட்டி உங்களோட கம்பெனிக்கா பிசினஸுக்கா எடுக்கிறேன்னு நீங்க யோசிக்கிற. அவைலபிலிட்டி, அது இப்ப சில இடங்கள்ல இல்லை. இப்ப சில ஊர்கள்ல வந்து டயலாக் கனெக்ஷன் இல்ல, அங்க டயலாக் கனெக்டிவிட்டி எடுத்து வேலைக்கிறா இல்ல. எஸ்எல்டி இல்லன்னு நினைவீங்களே, அப்ப எஸ்எல்டி கனெக்ஷன் எடுத்து சரிவாரா இல்ல. அப்ப அவைலபிலிட்டிய பார்க்கணும். ஹவு ரிலையபிள் ஆர் தேர் சர்வீசஸ் லெவல் அக்ரிமெண்ட், அது வந்து நல்ல பொருத்தமானதா, அவங்களோட சர்வீசஸ் வந்து அக்ரியபிளா, அவங்களோட சர்வீசஸ் வந்து நல்லா குடுக்குறாங்களா அந்த சர்வீசஸ் அப்படின்றத நாங்க பார்ப்போம். வாட் ஆர் டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், அவங்களோட அதாவது நாங்க அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்றேன்னு சொன்னா என்னென்ன மாதிரி அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க ப்ரொவைட் பண்ற, எப்படி எங்களுக்கு அதுல யூஸ் பண்ணலாம் என்ற மாதிரி விஷயங்களை பார்ப்போம். வாட் ஆர் தி டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீட், நான் டவுன்லோட் பண்ணக்கொள்ள ஆல்ரெடி ஸ்பீட் எப்படி இருக்கிறேன், அப்லோட் பண்ணக்கொள்ள எப்படி ஆல்ரெடி ஸ்பீட் இருக்கிறேன். Does the ISP offer integrated voice and data services, அந்த ISP வந்து இந்த வாய்ஸ் சர்வீசஸ் டேட்டா சர்வீசஸ் வழங்குறா. ஏன்னா சில ISP சீக்கிர டேட்டா சர்வீசஸ் மட்டும்தான் அவங்க வழங்குற, வாய்ஸ் சர்வீசஸ் வந்து வழங்குறல. சிலதுகள் வந்து வாய்ஸ் மட்டும் தான் வழங்குற, எங்களுக்கு வந்து டேட்டாவை ஷேர் பண்ண இயலாம். அப்ப பாக்குற இது வந்து ரெண்டையுமே எனக்கு ஷேர் பண்ண இயலுமா. Other cost involved for equipment and installation, இப்ப வயர்டா இன்ஸ்டால் பண்றேன்னு, இப்ப எஸ்எல்டி எல்லாம் வர டைமுக்கு வயர் எல்லாம் பண்ணி வயரிங் பண்ணி அப்படி எல்லாம் அவங்க கொடுக்குறேன். அப்ப அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ற டைம்ல, இன்ஸ்டால் பண்றேன்னா என்னன்னு பொறுத்துற, ஏண்ட ரெசிடென்ட்டுக்கு வந்து அவங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தாரண்டால் இன்டர்நெட்டை வயரிங்க்கு எவ்வளவு எடுக்கிற, தார எக்யூப்மெண்ட்ஸுக்கு எவ்வளவு எடுக்கிற, அவங்களோட மோடம் அவங்களோட ரவுட்டர் ஒன்று எவ்வளோ. இப்ப ரவுட்டர்ஸ் எடுக்கிற டைமுக்கு அவங்களோட ரவுட்டர்ஸ் ஒவ்வொரு பிரைசஸ்ல ஈக்கிறாங்க. அப்ப அந்த இன்ஸ்டாலேஷன் எக்யூப்மெண்ட்ஸுக்கு எவ்வளவு காஸ்ட் எடுக்கிறன்றத நாங்க பார்ப்போம். வாட் ஆர் தி ரிடண்டன்சி ஆப்ஷன்ஸ், எங்களுக்கு வந்து குறைக்கேலுமான ஆப்ஷன்ஸ் என்ன சரி ஈக்கும் தானே, அந்த ஆப்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று எங்களோட என்டர்பிரைஸுக்கு நாங்க எடுக்கிறேன்டா சும்மா எடுக்கிறல, உங்களோட போனுக்கே நீங்க ஒரு சிம் ஒன்று தெரிவு செய்யற டைமுக்கே நீங்க யோசிக்கிற, இது ஸ்பீடா. இப்ப உண்மையில சொல்றேன்னா நாங்க டயலாக் எல்லாம் யூஸ் பண்றோம், சில டைம்ல டயலாக் வந்து வாரதே இல்ல, 4G காட்டிக்கொண்டே குமானா கனெக்ஷன் வாரதே இல்ல. சோ என்ன சரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று நீக்கிற அந்த இடத்துல, அண்டர்ஸ்டுட். சோ அந்த மாதிரி நாங்க யோசிக்கிறோம். இப்ப சிலவங்க செல்லுவீங்க, அப்ப டீச்சர் நீங்க இந்த சிம்மை யூஸ் பண்ணுங்க, இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணுங்களே, இந்த ISP நல்லம் தானே, இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நல்லம் தானே. ஓகே, நெட்வொர்க் சர்வீசஸ், ரைட். இப்ப ISP எங்களுக்கு தெரியும், we know ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எங்களுக்கு தெரியும். நெட்வொர்க்ல எங்களுக்கு வழங்குற சர்வீசஸ் என்ன, நெட்வொர்க் என்ன, connecting two or more than two computers together is called as network. Okay, so as I told you earlier, internet also is a network. Internet is a huge network. Okay, because அது வந்து network தான் internet itself. அப்ப இந்த நெட்வொர்க்ல இந்த நெட்வொர்க்கால எங்களுக்கு தர சர்வீசஸ் என்னன்னு கேட்டால் DNS domain name systems கொடுக்கிற, translates using the domain addresses to IP addresses. இப்ப இந்த domain name சீக்கிர தானே இன்டர்நெட்ல. இப்ப ஃபார் an example www.facebook.com, Facebook என்று சொல்றது ஒரு domain name உண்டு, facebook.com என்று சொல்றது ஒரு domain name உண்டு. விளங்கினா, ஒரு வெப்சைட்டுக்கு இப்ப facebook.com என்று சொல்லி ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிடும்.
அது இன்னொரு ஆளுக்கு வாங்கி இன்னொரு வெப்சைட் ஒன்று துறக்கல facebook.com விளங்கி. இட் இஸ் யூனிக். ஐடி நம்பர் மாதிரி அது யூனிக். அப்ப நார்மலி இந்த டொமைன் நேம் சீக்கிரத்தானே இது வந்து பெரிய ஹியூஜ் ப்ராசஸ் உண்டு. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் என்ன நடக்குறேன்டால், நீங்க உங்களோட அட்ரஸ் பார்ல போயிட்டு டொமைன் நேம அடிக்கிற எழுத்தால அதை நான் என்டர் பண்ணின உடனே என்ன நடக்குறேன்னு சொன்னா அது ஐபி அட்ரஸா மாறுற. ஐபி அட்ரஸ் என்று சொல்றது இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். உங்களோட டிவைஸ், it can be a computer, it can be a phone, whatever the digital device வந்து எந்த டிஜிட்டல் டிவைஸும் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆனன்னு சொன்னால், சரி, ஒரு நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆனன்னு சொன்னால் அதுக்கு ஐபி அட்ரஸ் ஒண்ட கொடுக்குறேன். there is an IP address. இப்ப எந்த கம்ப்யூட்டரால நான் SLT கனெக்ஷன் ISP-ஐ யூஸ் பண்ணி இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகுறேன். கனெக்ட் ஆன உடனே ஏண்ட கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து தாரவங்க. தாரண்டா இந்தாங்க இதுதான் உங்களோட ஐபி அட்ரஸ் என்று தாரல, ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து அசைன் ஆகுற அந்த ஐபி அட்ரஸ். உங்களோட போன் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆன உடனே ஐபி அட்ரஸ் உங்களோட அசைன் ஆகுற. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு கம்ப்யூட்டரோட ஹேக் பண்ணணும் என்று சொன்னா அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஹேக் பண்ணி கம்ப்யூட்டரை ஹேக் பண்றேன்னா என்ன, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள உங்களுக்கு போகலும். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த அந்த வீட்டுக்கு போக தேவையில்ல கம்ப்யூட்டருக்குள்ள போறதுக்கு. அந்த கனெக்ஷன் இன்டர்நெட் அந்த நெட்வொர்க்ல இருந்தே உங்களுக்கு அவங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன நீக்கிறேன்னு சொல்ற விஷயத்த உங்களுக்கு பார்க்கணும். அதனால தான் ஐபி அட்ரஸ் வந்து அவைலபிளா வைக்கிறதில்ல, எல்லாருக்கும் காணக்கூடியதாக ஐபி அட்ரஸ் வைக்கிறதில்ல. இப்ப உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐபி அட்ரஸ் தெரியுமென்று சொன்னா உங்களுக்கு ஹேக் பண்ணலுமே ஃபேஸ்புக்க விளங்கினா. ஏன் ஃபேஸ்புக்கு ஐபி அட்ரஸ் ஒண்டிக்கிறேன் ஏண்டா ஏண்ட கம்ப்யூட்டர்ல இருந்து நாம் ஃபேஸ்புக் சர்வருக்கு போகணும் தானே உள்ளுக்கு. அப்பதானே எனக்கு ஏண்ட அக்கௌண்ட பாக்கலும், மத்தவங்களோட பேஜஸ பேத்து பாக்கலும், அதெல்லாம் செய்யலும். அந்த சர்வர்ல இருந்தா தானே அதெல்லாம் வந்து DBMS ஒன்ல ஈக்கிற டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்ல தான் ஈக்கிற அந்த ஃபேஸ்புக். எத்தனை பேர் லாக் ஆகுற, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் ஆகுற புதுசா விளங்கினா. அப்ப அந்த சர்வர் ஒன்று ஈக்கிற, அந்த சர்வருக்குள்ள நான் போகணும். அந்த சர்வருக்கு ஐபி அட்ரஸ் ஒன்று ஈக்கிற. அப்ப ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா தானே என்ன கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலும் அதுக்கு. அண்டர்ஸ்டூட்? சோ டிஎன்எஸ் என்ன செய்யறால், ரைட், டிஎன்எஸ் சர்வீஸ் ஒண்டிக்கிற. டிஎன்எஸ் என்ன செய்யறேன்னு சொன்னால் டொமைன் நேம் ஈக்கிற தானே. நான் டொமைன் அட்ரஸ் ஒன்று அடிக்கிறேன், இப்ப நான் அடிக்கிறேன் facebook.com, google.com. அந்த மாதிரி நான் அடிச்ச உடனே அது என்ன நடக்குறேன்னு சொன்னா அந்த டொமைன் நேம் ஐபி அட்ரஸா மாத்துறவர் தான் இந்த டிஎன்எஸ் என்று சொல்றது. ஐபி அட்ரஸ் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகாது. இப்ப நீங்க ஒரே கனெக்ஷனை யூஸ் பண்றேன்னு சொன்னா அந்த கனெக்ஷன்ல ஒரு ஐபி அட்ரஸ் ஈக்கும். உங்களுக்கு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த கனெக்ஷனை நீங்க ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல பார்த்தேன். ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா ஐபி அட்ரஸ் என்ன செய்யலும், உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம் உங்களோட ரவுட்டரை வந்து ரீசெட் பண்றதுனால, உங்களோட கனெக்ஷனை ரீசெட் பண்றதுனால. இல்லாட்டி நீங்க புதிய கனெக்ஷன் ஒன்று எடுக்கிற, புதிய கனெக்ஷன் ஒன்று எடுத்த உடனே உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். விளங்கினா? அப்ப நார்மலி வந்து ஐபி அட்ரஸ் ஒன்றாகத்தான் நீக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணாது. சிலவங்க சேஞ்ச் பண்ற, இப்ப நீங்க படங்கள்ல எல்லாம் பாத்திப்பீங்க ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணேல சில ஆக்கள் விளங்கினா. ஏண்டா அவங்களோட அந்த லொகேஷன் ஈக்கிறதானே. இப்ப ஐபி அட்ரஸ வச்சுக்கொண்டு ஜாதகமே எடுக்கலும். ஒரு அந்த அவர் எங்க ஈக்கிற, எப்படி எந்த டிவைஸை யூஸ் பண்ற, அவரோட பேரு எல்லாம் எடுக்கலும், அவரோட ரூட் லொகேஷன் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஐபி அட்ரஸ் இருந்தேன். நீங்க வந்து அந்த கீ என்ற படம் ஒன்று கீ என்று போன அதுல ஐக்கும் ஐ திங்க் அதுல அந்த ஹார்ட் பேஷண்ட் ஒன்றுல வந்து ஹார்ட்ல ஒரு டிவைஸ் ஒன்று செட் பண்ணி வைக்கிற, அந்த டிவைஸ் அவர் ஹேக் பண்ற, அந்த டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸ் ஒன்று ஈக்கிற. என்ன செல்றேன்னு சொன்னா அதான் நான் சொன்னேன். அது எந்த நான் வந்து அந்த அதாவது பர்டிகுலரா குறிப்பிட்டு நான் செல்லல தானே. கம்ப்யூட்டர் உண்டு, போன் உண்டு, கனெக்ட் ஆனாலும் நான் செல்லல. வாட் எவர் த டிஜிட்டல் டிவைஸ் என்று தான் நான் சொன்னேன். ஏன்னா அது எந்த டிஜிட்டல் டிவைஸ் ஆகவும் ஈக்கலாம், இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆனால். விளங்கினா? போனும் லேப்டாப்பும் மட்டுமல்ல டிஜிட்டல் டிவைஸ் என்று சொல்றது.
எதுவும் டிஜிட்டல் டிவைஸ் ஒன்று தான். அது கனெக்ட் ஆனு சொன்னா இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆனு சொன்னா உங்களுக்கு ஹேக் பண்ண. அவர் வந்து அந்த ஹார்ட்ல ஈக்கிற அந்த டிவைஸ் மட்டுமல்ல, அவர் வந்து காரையும் ஹேக் பண்ற. பிகாஸ் இப்ப வந்து கார்லயும் என்ன நீக்கிற, அதுவும் நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆகித்தான் நீக்கிற கார். இப்ப வர மாடர்ன் கார்ஸ்ல, மாடர்னா வர காசு வந்து நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆகித்தான் நீக்கிற. ஜிபிஎஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு போற நாங்க. சோ வாட் எவர் த டிஜிட்டல் டிவைஸ், எந்த டிஜிட்டல் டிவைஸும் எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஹேக் பண்ணலாம். Understood? So IP address வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகுறான்னு கேக்குறது ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் தட். நார்மலி வந்து ஒரே IP அட்ரஸ் தான் ஒன்றுக்கு யூஸ் பண்றேன். இப்ப நீங்க வந்து டயலாக்லயே அதே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா அந்த IP அட்ரஸ் தான் யூஸ் பண்றேன். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னால், எஸ் நீங்க ஆன்லைன் போனா தான் ஹேக் பண்ணலாம். நீங்க நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆகி இருந்தேன்னு சொன்னா உங்களோட இதை வந்து ஹேக் பண்ணலாம். ஏன்னா ரூட் ஒண்டி கோணுமே வாரத்துக்கு உங்களோட கம்ப்யூட்டருக்கு. நீங்க வந்து நெட்வொர்க்கை கட் பண்ணினா வரையிலவே உங்களோட கம்ப்யூட்டருக்கு. நெட்வொர்க்குக்கு கனெக்ட் ஆகி இருந்தேன்னா உங்களோட கம்ப்யூட்டருக்கு வரையலாம். ஏன்னா ரூட் கிளியர் தானே, வரலாம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்ட் வைட் வெப். வேர்ல்ட் வைட் வெப் என்ற ஒரு சர்வீஸ் வந்து நெட்வொர்க்கால கொடுக்குற. வேர்ல்ட் வைட் வெப்ல என்ன நீக்கிறேன்னு சொன்னா டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் வைட் வெப்ல தான் நீக்கிறேன். ஃபைல் ஷேரிங், எங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் மெசேஜ், IM, ஸ்கைப், வாட்ஸ்அப், இன்டர்நெட் சேட்டிங், அதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜ். இன்ஸ்டன்ட் என்ன, உடனே ஹொட்டா எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், அதுதான் இன்ஸ்டன்ட் மெசேஜ். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால், பேசலாம், கால் பண்ணி பேசலாம். இன்டர்நெட் புரோட்டோகால் டெலிவிஷன், IPTV என்று நாங்க சொல்றோம். டிவி பார்க்கலும் எங்களுக்கு இன்டர்நெட் புரோட்டோகால்ல. அடுத்தது வந்து ஹார்ட்வேர் ஷேரிங். ஹார்ட்வேர் ஷேரிங் என்று சொல்றது என்னத்த, இப்ப ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்கிற கனெக்ட் பண்ணி 10 கம்ப்யூட்டர் இருக்கிறேன்னு சொன்னா ஒரு பிரிண்டர். அப்ப நாங்க என்ன செய்யற, ஹார்ட்வேரை வந்து 10 கம்ப்யூட்டரோட ஷேர் பண்ணணும். அதெல்லாம் தான் நெட்வொர்க்கால கொடுக்குற சர்வீசஸ். So data centers, cloud computing anda enna? Data centers mean is essentially a cloud data service is a remote version of a data center located somewhere away from your company's physical premises that lets you access your data through the internet. Data centers anda enna? ஒரு இடம் ஒன்றுல சரி, ஒரு இடம் உண்டு, ஒரு கிளவுட் ஒன்று மாதிரி தான் cloud data, right? A cloud data service is a remote version of a data center. இது வந்து ஒரு இடத்துல ஒரு எங்கேயோ எங்களுக்கு இப்ப கிளவுட் என்றாலும் ஒரு இடத்துல கிளவுட்னா மேகம் இல்லை. அந்த யாரோ ஒரு அந்த மினிஸ்டர் ஒன்று சொன்ன மாதிரி அந்த கிளவுட் வந்து வானத்துல பறந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி, ரைட்? கிளவுட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்படி வானத்துல எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது ஒன்று இல்ல, ரைட்? அவங்க சும்மா அதுக்கு ஒரு பேர் ஒண்ணுதான் கொடுத்திருக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லி. அப்ப டேட்டா சென்டர்ஸ் என்று சொல்றது கம்பெனியில இல்ல ஈக்கிற அந்த டேட்டா சென்டர், அந்த டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிற அந்த சர்வர் வந்து கம்பெனியில இல்ல ஈக்கிற, வேறொரு இடத்துல தான் வச்சிக்கிற அந்த சர்வர். விளங்கினா? that lets you access your data through the internet. உங்களுக்கு அதுல ஈக்கிற டேட்டாவை பார்க்கணும்னு சொன்னா இன்டர்நெட்டை பயன்படுத்திட்டு தான் அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்க டேட்டாவை எடுத்துக்கொள்ளணும். A data center traditionally refers to servers hardware on your premises to store and access data through your local network. So for an example நான் சொல்றேனே, பீப்பிள்ஸ் பேங்க் எடுத்துக்கொள்ளாமே. நாங்க பீப்பிள்ஸ் பேங்க் எடுத்துக்கொண்டா பீப்பிள்ஸ் பேங்க் ஹெட் ஆபீஸ் ஒன்று ஈக்கிற, சரி, பிரான்ச்சஸ் ஈக்கிற. இப்ப ஹெட் ஆபீஸ்ல தானே டேட்டா சென்டர் ஈக்கணும், டேட்டா எல்லாம் ஹெட் ஆபீஸ்ல தான் ஈக்கிற. அப்ப டேட்டா சென்டர் ஈக்கிற வேறொரு இடத்துல, வரக்கப்பலையில இல்லாட்டி இல்லாட்டி கேண்டியில ஒரெல்ஸ் புத்தளம் அந்த மாதிரி இடங்கள்ல ஈக்கிறவங்க வந்து டேட்டாவை வந்து எடுக்கணும், அக்சஸ் பண்ணணும் சொன்னா அவங்களோட பிரமிசஸ்ல இல்ல ஈக்கிற, அவங்களோட இடத்துல இல்ல இது ஈக்கிற, வேற எங்கேயோ வச்சு ஈக்கிறாத. அதுக்கு நாங்க என்ன செய்யற, இன்டர்நெட்டை பயன்படுத்திட்டு அதுக்குள்ள ஈக்கிற டேட்டாவை போயிட்டு பாக்குறோம். ஓகே, கிளவுட் என்று செல்றது வந்து ISP ஆல கொடுக்கறது ஒன்று அல்ல.
ஐஎஸ்பி கொடுக்கறது வந்து இன்டர்நெட்டை மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ற, இன்டர்நெட் கனெக்ஷனை மட்டும்தான் ஐஎஸ்பி வந்து ப்ரொவைட் பண்ற. அண்டர்ஸ்டுட்? அண்டர்ஸ்டுட்? கிளவுட் என்று செல்றது வந்து இல்லாட்டி கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று செல்றது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் சர்வர் உண்டு. இப்ப ஏண்ட கம்ப்யூட்டர்ல ஏண்ட டேட்டாவை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு வைங்களே, சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன்டா, நெட்வொர்க்ல ரெண்டுக்கு கொடுக்கறவங்க ஈக்கிற. இப்ப ஏண்ட கம்ப்யூட்டர்ல இடம் ஈக்கிறேன்னா எனக்கு வேணுமென்று சொன்னா ஏண்ட இடத்துல ஒரு இடம் ஒன்று எனக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கலும், ஏண்ட கம்ப்யூட்டர்ல ஈக்கிற ஒரு இடம் ஒன்று எனக்கு கொடுக்கலும் ஒரு கிளவுடா. இதுல வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுங்க, உங்களோட டேட்டா இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைங்கன்னு எனக்கு அப்படி கொடுக்கலாம் வேணுமெண்டா. அப்படி ரெண்ட் பண்றவங்க ஈக்கிற, ஹயர் பண்றவங்க ஈக்கிற, அப்படி விளங்கினா. சோ ஓனர் ஒன்று இல்ல கிளவுடுக்கு. இப்ப ஃபேமஸான கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் யூஸ் பண்ற யாரு? கூகுள் டிரைவ்ஸ் யூஸ் பண்ற, நாங்க ஐக்ளவுட்ஸ் யூஸ் பண்ற, ரைட்? அப்ப அவங்க கிட்ட ஈக்கிற அதுக்குன்னு சரி, இவங்க எல்லாம் ட்ரஸ்டபிள், எங்களுக்கு அவங்கள நம்பேலும். இந்த மக்கள் எனக்கு வேணுமெண்டா ரெண்ட் பண்ணலாம், ஆனா நம்பிக்கை இல்லை என்ன டேட்டாவை அவங்க எடுத்துக்கொண்டா, விளங்கினா. சோ நீங்க கிளவுட் யூஸ் பண்ற டைமுக்கும் என்ன செய்யணும், யூ ஷுட் பி வைஸ் வென் யூ ஆர் செலக்டிங் த கிளவுட்ஸ். செலக்ட் பண்ற டைமுக்கு நீங்க கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் சொன்னா நல்லா கவனமா தான் கிளவுட்ஸை வந்து எடுக்கணும். அதத்தான் நான் சொல்றேன். தேர்ட் பார்ட்டி ஒன்று கிட்ட நாங்க வந்து டேட்டாவை கொடுக்கறது யோசிக்கணும். நிறைய ஈக்கிற இல்லாம இல்ல, நிறைய ஈக்கிற. இப்ப குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு வந்து டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இடங்கள் நிறைய ஈக்கிற இன்டர்நெட்ல போனண்டா. ஆனா நீங்க வந்து அதுல செலக்ட் பண்ற டைமுக்கு நல்லா யோசிச்சு செலக்ட் பண்ணணும், சரியா? ஆனா இப்ப ஃபேமஸான டிரைவ்ஸ் யூஸ் பண்றேன்டா ஓகே. இப்ப கூகுள் டிரைவ் வந்து எல்லாரும் மாதிரி யூஸ் பண்றேன், இப்ப எங்களுக்கு பயம் இல்லை. என்ன சரி இல்லீகலி அதுல நடந்துச்சு என்று சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலும், என்ன சரி ஒரு விஷயம் என்ன சரி செய்யலாம் அவங்களுக்கு. ஐக்ளவுடும் எங்களுக்கு வந்து நம்பிக்கை, பிரச்சனை இல்ல, நம்பிக்கையா இருக்கிறேன். எப்படியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒண்ணு எங்களுக்கு தார அவங்க, அது அவங்க கிட்ட இல்ல அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், விளங்கினா. மேபி அது என்கிரிப்டா ஈக்கலாம். சோ நீங்க வந்து கிளவுட தெரிவு செய்யற டைமுக்கு கட்டாயம் எப்படி தெரிவு செய்யணும், வைஸா தெரிவு செய்யணும். சும்மா ஒரே வந்து எனக்கு வந்து ஒரு கிளவுட் ஒன்று கிடைச்சிச்சு, அதுல அதாவது பேமெண்ட்ஸ் வந்து குறைவாயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத கிளவுட்ஸுக்கு எல்லாம் நீங்க வந்து உங்களோட டேட்டாவை போட போவாங்க. ஓகே. பிசிக்கலான இடங்கள் தான் இதெல்லாம், சரியா? இது வந்து சும்மா இந்த காத்துல எல்லாம் அப்படி சேவ் பண்ணி எல்லாம் நாங்க வச்சு இல்ல. ஒரு இடம் ஒரு சர்வர் ஒண்டி ஈக்கிற, யாட்டி ஒரு சர்வர் ஒண்டி ஈக்கிற, அவங்க அதை ரெண்ட் பண்ற, ரெண்ட்டுக்கு கொடுக்குற, அதுக்கு அவங்க சல்லி எடுக்கிற. சோ அது ஈக்கலாம், எங்கண்டாலும் இருக்கலாம் அந்த சர்வர்ஸ். அது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிக்கிற கம்ப்யூட்டர் உண்டு. நான் இப்ப சொன்னேன் நெட்வொர்க் என்று செல்றது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிக்கிற டிவைசஸ் தான் நெட்வொர்க் என்று செல்றேன். அப்ப இந்த கனெக்ட் ஆகிக்கிற டிவைசஸ்ல ஏதோ ஒரு டிவைஸ் உள்ளதான் நாங்க இந்த டேட்டாவை கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கூகுள் டிரைவ் வந்து ஃப்ரீ தான், ஆனா உங்களுக்கு வந்து பெரிய கெப்பாசிட்டிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற கெப்பாசிட்டியை விட ஒரு பெரிய கெப்பாசிட்டி எடுக்கணும்னு சொன்னா நீங்க சல்லி கட்டணும். பாருங்க, பேமெண்ட் பண்றதுக்கும் மீக்கிறேன் ஒரு அளவு தான் உங்களுக்கு தாரேன். ஐக்ளவுட்லயும் அப்படித்தானே 1 GB எங்கேயோ தான் கொடுக்குற போல, எண்ணத்துல அப்படித்தான் போல ஈக்கிறேன், ரைட்? அப்ப அவ்வளவுதான் உங்களுக்கு சேவ் பண்ணேன். உங்களுக்கு இன்னும் கூட எடுக்கணும்னு சொன்னா நீங்க பே பண்ணணும், கூட இடம் எடுக்கணும்னு சொன்னா. சோ டேட்டா சென்டர்ஸ்ன்றது அதுதான். அதாவது எங்களோட டேட்டா வந்து ஒரு வேறொரு லொகேஷன் ஒன்ல வச்சிக்கிற, அதை நான் என்ன செய்யறேன் பேய்த்து பார்க்கணும். உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்றது the practice of using a network of remote servers hosted on the internet to store, manage and process data rather than a local server or a personal computer, right? இப்ப local servers personal computers ஈக்கிற, அதுல local serversல personal computersல தான் இந்த டேட்டா சென்டர்ஸ் ஈக்கிற. ஒரு லோக்கலான சர்வர் ஒன்று ஈக்கிற, பீப்புள்ஸ் பேங்க் சொன்னா பீப்புள்ஸ் பேங்க்ல அது சேவ் பண்ணி வச்சு அந்த சர்வர் ஈக்கிற. அப்ப அந்த லோக்கல்ல ஈக்கிறது தான் நான் அக்சஸ் பண்ணி பாக்குறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்றது வந்து இன்டர்நெட்ல தான் அது ஈக்கிறேன். இது வந்து
நெட்வொர்க், அதாவது இன்டர்நெட் மூலமா போயிட்டு நான் கனெக்ட் ஆகுறதல்ல, அது இன்டர்நெட்லயே தான் நீக்கிறேன். இன்டர்நெட்ல நான் என்ன செய்யறேன், ஸ்டோர் பண்ற, மேனேஜ் பண்ற, டேட்டாவை ப்ரோசஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை எனக்கு செய்யணும் கிளவுட் கம்ப்யூட்டர். எனி டைம் எனிவேயா போனாலும் எனக்கு இதை வந்து அக்சஸ் பண்ணி எடுக்கலாம். பிசினஸுக்கு ஏன் கிளவுட் கம்ப்யூட்டிங் தேவைப்படுறேன்னு சொன்ன, ஏன் முக்கியம் என்று கேட்டால் எஃபிஷியன்சி, அடுத்தது ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூஸ். பாப்போமே ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லி. எஃபிஷியன்சியில வந்து அக்சசிபிலிட்டி. எஃபிஷியன்சி என்று சொல்றது வந்து நாங்க சொல்ற எங்களுக்கு லேசிக்கு எஃபிஷியண்டா ஈக்கிறதுனால. அக்சசிபிலிட்டியில எஃபிஷியண்டா ஈக்கிற, அதாவது எங்களுக்கு வந்து லேசா அதை அக்சஸ் பண்ணலும், அணுகலும், அதுல போகலும், எங்களுக்கு பேய்த்து எங்களுக்கு டேட்டாவை பார்க்கலாம். ரைட்? காஸ்ட் சேவிங் என்று சொல்றது, நான் உங்களுக்கு சொன்ன டேட்டா வந்து நாங்க சேவ் பண்ற டைமுக்கு ஒரு இடம் ஒன்று எங்களுக்கு தேவைப்பட்டு, இப்போ ஒரு சர்வர் ஒன்று இல்லாட்டி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்றுல தானே நாங்க சேவ் பண்றோம். அப்ப அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று தேவைப்படுற டைமுக்கு அதுக்கு நாங்க வந்து செலவழிக்கணும். அப்ப செலவு கூட, இடம் பெருசாக பெருசாக செலவு என்ன நடக்கிற கூடுற. அப்ப செலவு வந்து இதுக்கு பெருசா ஒரு செலவு ஒன்று தேவையில்ல. கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒன்றை யூஸ் பண்ணி நாங்க டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிற டைமுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று தேவைப்படாது. லட்சக்கணக்கு கோடி கணக்கு எல்லாம் நாங்க அந்த செலவழிச்சு கொண்டு அதை எடுக்க தேவையில்லை. இப்ப சர்வர் ஒன்று நாங்க வாங்குறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க வேறையா செலவழிச்சோணும். விளங்கினா? ஒரு அதை மெயின்டைன் பண்ணணும். விளங்கினா? ஒரு ஆளை வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும் நாங்க. அப்ப ஒரு பிசினஸ் ஒன்று நீங்க செய்யறேன்னு சொன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட சேவ் பண்ணலும், உங்களுக்கு வந்து காசை மிச்சப்படுத்தலும். அதுதான் காஸ்ட் சேவிங் என்று சொல்றேன். செக்யூரிட்டி ஈக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன நல்ல நம்பிக்கையான கிளவுட்ஸை நாங்க யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு. ஏண்டா அதுல வந்து செக்யூரிட்டி ஈக்கிறேன்னு சொல்லி. டிசாஸ்டர் ரிகவரி. டிசாஸ்டர் ரிகவரி என்று சொல்றது வந்து அனர்த்தங்கள் ஈக்கிறதானே, அனர்த்தங்கள் இருந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சு கொள்ளையிடும். இப்ப என்ன கம்ப்யூட்டருக்கு நான் சொல்றேன், இப்ப என்ன கம்ப்யூட்டர்ல ஈக்கிற டேட்டா என்ன கம்ப்யூட்டர்ல ஈக்கிற, என்ன கம்ப்யூட்டருக்கு என்ன சரியோன்னு நடந்தேன்னு சொன்னா, வெள்ளம் வந்த பத்தின என்ன சரியோன்னு நடந்தேன்னா இந்த டேட்டா இன்னொரு இடத்துல இல்ல, அப்ப எனக்கு திரும்ப இந்த டேட்டாவை ரிகவர் பண்ணல, எடுக்கலாம். விளங்கினா? ஆனா கிளவுட்ல நான் இந்த டேட்டாவை சேவ் பண்ணி வச்சேன்னு சொன்னா எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கிறது அதுக்கு லாக் ஆகுறதுக்கு. அப்ப தேவையான டிவைஸ் ஒன்றை யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு வந்து லாக் ஆகலும். விளங்கினா? அப்ப டிசாஸ்டர்ல இருந்து எனக்கு என்ன டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும், டேட்டாவை வந்து பாதுகாப்பா வச்சுக்கொள்ளலும். டிசாஸ்டர்ல இருந்து பிரச்சனை ஒன்றும் நடக்கிறல்ல. அப்ப எஃபிஷியன்சி அது எனக்கு ஈஸியா இருக்கிற, எஃபிஷியன்டா இருக்கிற. ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபிளெக்சிபிளா இருக்கிற, எனக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி என்று சொல்றேன். ஸ்கேலபிலிட்டி, டூல் சிலெக்ஷன், கிளவுட் ஆப்ஷன்ஸ். டூல் சிலெக்ஷன் என்று சொல்ற டைமுக்கு எங்களுக்கு வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல எங்களுக்கு தேவையான மாதிரி டூல்ஸ் ஈக்கிற, அதாவது சேவ் பண்ணி இப்ப ஃபோல்டர்ஸ்ல சேவ் பண்ணி வைக்கிற அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நாங்க சேவ் பண்ணி வைக்கலாம். ஃபிளெக்சிபிலிட்டியில நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி என்ன சொன்னா ஸ்கேல் தெரியும் தானே, அளவு. எங்களுக்கு தேவையான அளவுல எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன நார்மலா ஃப்ரீயா அவங்க இத்தனை ஜிபி தாரேன், அதுக்கு போற உங்களுக்கு தேவைன்னு சொன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கிளவுட வந்து யூஸ் பண்ணலாம். டூல்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிளவுடுக்கு போனேன்னு சொன்னா அது சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி, எப்படி வைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். கிளவுட்ல வந்து ஆப்ஷன்ஸ் ஈக்கிறேன். நான் நேற்று உங்களுக்கு சொன்ன 3 ஆப்ஷன்ஸ் ஈக்கிற கிளவுட்ல நாங்க அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பார்ப்போம். SaaS என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று ஈக்கிற, அதுக்கு நாங்க சொல்றேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு சர்வீஸா யூஸ் பண்றேன். SaaS என்றா சர்வீஸ் ஒன்று. என்ன மாதிரி சர்வீஸ்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இதுல என்னத்தை ப்ரொவைட் பண்றேன்னா இந்த ஆப்ஷன் கிளவுட்ல இந்த ஆப்ஷன் SaaS என்று சொல்ற ஆப்ஷன் நல்லா விளங்கிக்கோங்க. It provides users access to raw computing resources such processing power, data storage capacity,
and networking in the context of a secure data center. SaaSல எங்களுக்கு தாரது என்னன்னு சொன்னா அது ஒரு சர்வீஸ் உண்டு. சரி, எங்களுக்கு ஒரு சேவை உண்டு. அது கிளவுட் கம்ப்யூட்டிங்ல கொடுக்குற ஆப்ஷன் உண்டு SaaS என்று சொல்றது. அது ஒரு சேவை உண்டு. அந்த சேவையில எங்களுக்கு என்னன்னு தாரான்னு சொன்னா யூசர்ஸுக்கு ப்ரொவைட் பண்றாம் அக்சஸ் பண்றதுக்கு, அணுகிறதுக்கு, நுழைறதுக்கு, என்டர் ஆகுறதுக்கு to raw computing resources such processing power. உங்களுக்கு இதுல வந்து ப்ரோசஸ் பண்ணிடும். டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சர்வீஸ் உங்களுக்கு வந்து தார, ஸ்டோர் பண்ற அளவு உங்களுக்கு தார. அண்ட் நெட்வொர்க்கிங், உங்களுக்கு நெட்வொர்க் பண்ணலாம் in the context of a secure data center. அப்ப இது வந்து செக்யூர்டா ஈக்கிற, ரைட்? இப்ப நான் சொன்ன இப்ப கிளவுட்ல ஈக்கிற சில விஷயங்களை இப்ப செல்லமே ஏண்ட டிரைவ்ல ஈக்கிறேன்னு சொல்லி கிளவுட்ல ஒரு விஷயம் ஒன்று ஈக்கிற. உங்களுக்கு அந்த விஷயம் தேவைன்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களுக்கு எனக்கு லாகின் தரையிலும், உங்களுக்கு அதுல போயிட்டு பார்க்கலாம் லாக் ஆகி அந்த விஷயத்தை விளங்கினா. இப்ப இது ஒரு சர்வீஸ். இன்னொரு சர்வீஸ் ஒன்று கொடுக்குற பாஸ் சொல்லி ஒரு சர்வீஸ் ஒண்டிக்கிற பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் என்று நாங்க இருக்கு. பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் என்று சொல்றோம். இது வந்து geared toward software platform teams. PaaS offerings provide computing and storage infrastructure. இதுலயும் computing storage infrastructure வந்து provide பண்ற and also a development platform layer with components such as web servers, database management system and software development kits for various programming language. இந்த PaaS என்று சொல்றது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் என்று சொல்றது. இதுல வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஈக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கு தான் SaaS என்றது. இப்ப நீங்க நார்மலா உங்களோட கம்ப்யூட்டர்ல டேட்டாவை அக்சஸ் பண்ணி பாக்குறேன், கெப்பாசிட்டிஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன், ப்ரொசஸ் பண்றேன், அந்த மாதிரி விஷயங்களை இதுல செஞ்சு பண்ணிடு. இதுல ஈக்கிற சர்வீஸ் வந்து இது வந்து கொடுக்கறது மிச்சமே இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற டீம்ஸ் ஈக்கிற தானே, அவங்களுக்கு தான் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றேன். இதுல வந்து எந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னா நாங்க மேல DBMS எல்லாம் படிச்சதானே அந்த சர்வீசஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் லேயர் ஒன்று ஈக்கிற, அதாவது அது ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. சரியா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உண்டு, சாஃப்ட்வேர் டெவலப்பர் உண்டு. அந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று ஈக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் ஈக்கிறேன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ற அந்த கிளவுட்ல வச்சு இல்லைங்க, எனக்கு கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ண தேவையில்லை, நான் அந்த கிளவுடுக்கு போயிட்டு அந்த கிளவுட்லயே நான் என்ன செய்யறேன், அந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்றேன். டேட்டா பேஸ் ஒன்று ஈக்கிறது, அதுலயே போயிட்டு உங்களுக்கு டேட்டா பேஸ் என்ன செய்யும், மேனேஜ் பண்ணலாம், எடிட் பண்ணலும், அப்டேட் பண்ணலும், அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யற பிளாட்ஃபார்ம் உண்டு. அது ஒரு இடம் உண்டு விலகினா. இப்ப கம்ப்யூட்டருக்கு நான் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, கிளவுட்லயே வச்சு அந்த 10 பேருக்கும் என்ன செய்யலும், அதுக்கு அக்சஸ் ஆகி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் விஷயங்களை வந்து அதுல செய்யணும். அதைத்தான் நாங்க PaaS என்று சொல்றோம், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் என்று சொல்றோம். கிளியர்? எஸ் அண்டா ஹேண்ட ரைஸ் பண்ணுங்க. அடுத்தது IaaS என்று சொல்றேன், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதுல வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னா, இட் ப்ரொவைட்ஸ் offer application level services tailored to a wide variety of business needs such as customer relationship management, marketing automation or business analytics. இதுல வந்து சாஃப்ட்வேரை ப்ரொவைட் பண்ற IaaS என்று சொல்றது என்ன, சாஃப்ட்வேரை வந்து எங்களுக்கு என்ன செய்யற ப்ரொவைட் பண்ற. இப்ப கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஈக்கிறேன், அந்த சாஃப்ட்வேர் எனக்கு வந்து அந்த கிளவுட்ல இருந்து யூஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணலாம், பிசினஸ் அனலிட்டிக்ஸை எனக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூஸ், இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், கம்பெட்டிட்டிவ்னஸ், இன்க்ரீஸ்ட் கொலபரேஷன். இதுல என்ன நீக்கிறேன்னு சொன்னால் இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, இதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து கூடுற, ரைட்? இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுற, நாங்க அப்டேட் எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்ப கம்ப்யூட்டருக்கு நாங்க சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி கொண்டா நாங்களே அப்டேட் பண்ணணும்,
ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுறது ஈக்கிற ஸ்டில் நாங்க அவங்க எங்களுக்கு மெசேஜ் ஒன்று தார அப்டேட் பண்ண சொல்லி. ஆனா கிளவுட்ல ஈக்கிற டைமுக்கு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுற. அடுத்தது கம்பெட்டிட்டிவ்னஸ் என்றா போட்டித்தன்மை ஒன்று ஈக்கிற. இன்க்ரீஸ் கொலபரேஷன். அடுத்தது வந்து அந்த கொலபரேஷன் என்றா தமிழால தெரியும் தானே? வெயிட், ஐ வில் டெல் யூ கொலபரேஷன். ஓகே ஃபைன். அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்து வேலை செய்யலுமே. இப்ப நான் சொன்னேன், நான் ஒரு மாற்றம் செஞ்சா அது அவரும் தெரிஞ்சுக்கொள்ளணும், மத்தவரும் தெரிஞ்சுக்கணும், 10 பேரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதே கிளவுட்ல நான் யூஸ் பண்ற டைமுக்கு ஒரு கொலபரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அதாவது ஒரு அந்த கூட்டாக சேர்ந்து நாங்க ஒரு வேலை ஒன்று தானே இது செய்யறோம். அப்ப மாற்றங்கள் செய்யறதெல்லாம் அதுலயே நடக்குது. நாங்க வந்து சொல்லி கொண்டு எல்லாம் மீக்க தேவையில்லை. Understood? So strategic value. Now let's go to the advantages and the disadvantages of cloud computing. நான் again and again உங்களுக்கு சொல்றேன், எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த விஷயத்தை படிக்கிறதுல எங்களுக்கு வந்து இல்லாட்டி அந்த விஷயத்தை யூஸ் பண்றதுல எங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஒன்று ஈக்கிற, டிஸ்அட்வான்டேஜஸும் ஈக்கிற. சரி, எல்லா விஷயத்திலயும் நல்ல பக்கம் ஈக்கிறேன்டா கெட்ட பக்கம் ஈக்கிறதே தான். ஒரு காயின் ஒன்றுல 2 சைடு ஈக்குது தானே, அந்த மாதிரி. ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்து அவன் சம்டைம்ஸ் வந்து கெட்டவனாகவும் ஆக்ட் பண்ணலாம், ரைட்? நல்லவனாகவே இருக்க மாட்டான், 2 சைடும் ஈப்பான். நல்லவன் கெட்டவன் ஒன்று இருந்தன்னா நல்ல விஷயங்களும் செய்வான், ரைட்? அப்ப போத் சைட்ஸ் ஆர் தேர். நான் சொல்றேன் எல்லா 2 விஷயமும் மீக்கிறேன், ரைட்? எந்த விஷயம் எடுத்துக்கொண்டாலும். அப்ப அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றதுனால அட்வான்டேஜஸும் மீக்கிற, டிஸ்அட்வான்டேஜஸும் மீக்கிற, ரைட்? அந்த புக்ல ஈக்கிறா Altaf, is it in the book? Oh, then I think I have missed it maybe. ஏழுமண்டா அதுட போட்டோ ஒன்று பிடிச்சிட்டு எனக்கு அனுப்புவோம். அந்த புக்ல ஈக்கிறது என்னட்டு புக் இல்ல, புக்ல ஈக்கிறத ஏழுமண்டா கொஞ்சம் வேணா போட்டோ ஒன்று எடுத்துட்டு அனுப்புவோம். இன்னொரு கிளவுட் விஷயம் ஒன்று ஈக்கிறான், நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம் இல்ல, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லித்தாருங்க, ரைட்? அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். இதுல வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கொண்டா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் டேட்டா. எங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் டேட்டாவை, பேக்கப்ஸ் வச்சுக்கொள்ளலாம். அப்ப பயப்படுறதுக்கு ஒன்று இல்லை. எங்களோட பிசிக்கலா ஈக்கிற கம்ப்யூட்டருக்கு என்ன சரி நடந்தாலும் அந்த டேட்டாவை வந்து நாங்க பேக்கப் கொண்டு வச்சிக்கிறோம், சரியா? ஒன்றுமே நடக்காது. அதுக்கு அக்சசிபிலிட்டி உங்களுக்கு தெரியும், அதுக்கு வந்து எங்களுக்கு தேவையான டைமுக்கு வந்து அக்சஸ் ஆகலாம். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த டைம்ல 24 hours 7 days வந்து அக்சஸ் ஆகிக்கிறாது. எங்களுக்கு அணுகலாம், எங்களுக்கு என்டர் ஆகலாம், டேட்டாக்கு தேவையான டைமுக்கு எடுக்கலாம். லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், கூடுதல் பெருசா வந்து செலவழிச்சு கொண்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு சின்ன செலவு கொண்டு தான் அதுக்கு போறேன் மெயின்டைன் பண்றதுக்கு. மொபிலிட்டி மொபைல் தெரியும் தானே? மொபைல் என்று சொல்றது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு எடுத்துன்னு போகலும் என்று சொல்றது தான் மொபைல் என்று சொல்றோம். மொபைல் சர்வீசஸ் எல்லாம் மீக்கிற அண்ணாது, ரைட்? அப்ப அந்த மாதிரி இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்றது எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துலயும் கொண்டு போகலும் மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று தான் இது. நான் இது கேரி பண்ணி கொண்டு போற ஒரு விஷயம் ஒன்று இல்ல, எந்த இடத்துல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சீக்கிரம், ரைட்? லிமிட்டடா அவங்க ஃப்ரீயா தரலாம் எங்களுக்கு, ஆனா அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒன்று எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுக்கு நாங்க வந்து கட்டணும், இதுக்கு வந்து நாங்க பேமெண்ட் பண்ணணும். சும்மா யூஸ் பண்ணேடா கெப்பாசிட்டி கூட இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எங்களுக்கு வந்து வாங்கலாம், சரி? நோ ஹார்ட்வேர் ரிக்வயர்ட். இப்ப ஹார்ட்வேர்ஸ் தேவையில்லை. இப்ப நான் வந்து இது கிளவுட பத்தி நான் பேசுறேன். நாங்க வந்து இந்த இடத்துல கிளவுட படிக்கிறதுக்கு முந்தி டேட்டா சென்டர்ஸ் படிச்சேன். டேட்டா சென்டர்ஸ்ல வந்து ஹார்ட்வேர் ரிக்வயர் பண்ற, ஒரு சர்வர் ஒன்று வைக்கிற, அப்படி எல்லாம் செய்யறேன். ஆனா
நாங்க வந்து இந்த இடத்துல கிளவுட் யூஸ் பண்ற டைமுக்கு எங்களுக்கு வந்து சர்வர் ஒன்று வேறையா வாங்க தேவையில்லை. ஏன்னா சர்வர் செல்றது ஹார்ட்வேர் ஒன்றே, பிசிக்கல் டிவைஸ் ஒன்று. பிசிக்கல் டிவைஸ் வந்து நாங்க யூஸ் பண்ண தேவையில்ல இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ற டைமிங். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த கிளவுட் கம்ப்யூட்டிங். டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கொண்டா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. அது எல்லாருக்கும் மீக்கிற பிரச்சனை தானே. பட் மேபி இன்னும் கொஞ்சம் காலம் போகல இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் வந்து எங்களுக்கு லேஸ் ஆகிடும். விளங்கினா ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் வெண்டர் லாக் இன். வெண்டர் சீக்கிர so it is also a disadvantage. may not get all features. sometimes உங்களுக்கு வந்து அந்த கிளவுட்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் கிடைக்காது. சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. less control. மேபி சம்டைம்ஸ் கண்ட்ரோல் வந்து இல்ல பேத்திடும். இது வந்து விக்கிறே நாங்க சல்லிக்கு எடுக்கிற அந்த கிளவுட, அப்ப நாங்க வந்து டிபெண்டா ஈக்கோனும் விற்பனையாளர்களுக்கு. விளங்கினா சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து இந்த கிளவுட்ல இருந்து வேறொரு கிளவுடுக்கு மாறணும் வைங்களே, அப்ப மாற கஷ்டமாயிக்கும். விளங்கினா அலவன்ஸ் அவங்க கிட்ட எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் ஈக்குதுன்னு சொல்றேன். ஸோ அந்த டைமுக்கு வெண்டர் லாக் இன்னு சொன்னா நாங்க வந்து கிளவுட் எங்களுக்கு வித்த வங்கிக்கிறே, சல்லிக்கு எங்களுக்கு தார வங்கிக்கிறே, அந்த விற்பனையாளர்களுக்கு வெண்டர்ஸுக்கு வந்து டிபெண்டா நாங்க ஈக்கணும் அந்த இடத்துல. அப்ப அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உண்டா மாறுறேன். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு கிளவுட் ஒன்று யூஸ் பண்ற டைமுக்கு, ஒரு கிளவுட் ஒன்று நாங்க எடுக்கிற டைமுக்கு கட்டாயம் அந்த கிளவுட நாங்க சூஸ் பண்ற டைமுக்கு நல்ல கிளவுடா சூஸ் பண்ணணும். சரி. Hope everybody understood the lesson today. Until we will meet again at the next class. Thank you for joining the class everyone and have a nice day.